This conference will now be recorded. தர்மா தர்மராஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னும் வர வேண்டிய இருக்காங்களா? சார் ஆல்ரெடி டிலே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். வர்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரி தர்மா. ஓகே ஓகே. குட் மார்னிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன் சார். சரி சார். ஆக்சுவலா என்னன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டேலி ரிலீஸ் 6.6.1 அப்படிங்கிற ரிலீஸ்ல நம்மளுக்கு என்ன புது ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் நம்ம அந்த ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வகையில அது யூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த வெபினார்ஸ் வச்சிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா நிறைய டாபிக்ஸ் நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக்ஸ் மாதிரில டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வாரம் அதே மாதிரி அந்த நியூ ரிலீஸ் இப்போ ஒன்று லான்ச் ஆயிருக்கு. அந்த நியூ ரிலீஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது என்னங்கிறது பாக்குறதுக்கு தான் இந்த வெபினார் இப்ப அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஆன்லைன் வெபினார். செகண்ட் இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல டேலியில ரிலீஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வெபினார்ஸை நம்மளுக்கு டேலியில மாறி முடிச்சாரும் தெரியும். நிறைய பேர் நம்ம இதுல எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். ஆக்சுவலா டேலியில வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாஃபா இருக்காரு, பிஎம் ஆர்ஓடினோட பிஎம்மா இருக்காரு. ஸோ அவரு தான் இங்க நம்மளுக்கு இந்த டாபிக்கை ப்ரெசென்ட் பண்ண போறாரு. ஓகேங்களா? ஸோ இதுல டேலியில ரிலீசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டேலி ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் கண்டுபிடிக்கும் போதும் டேலியில வந்து ஒரு புது ரிலீசஸா நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க. ஒரு செட்டப் ஃபைல் மாதிரி தான். அதை நம்ம அப்டேட் பண்ணோம்னா அந்த புது ரிலீஸ் நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள அடாப்ட் ஆகும். நிறைய பேர் நீங்க டேலியில கீழே பாத்தீங்கன்னா பாட்டம் லைன்ல காட்டியிருப்பாங்க, ஒரு டேலி லோகோ இருக்கும், ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கு பக்கத்தாலேயே நீங்க எந்த ரிலீஸ்ல இருக்கீங்க என்ன அப்படிங்கிறது நம்பரிங்கும் அங்க வரும். ஸோ அந்த டேலி ரிலீசஸை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் அப்ளை ஆகுமா ஆகாதா, இல்ல என்ன ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு, அல்ல அந்த நம்ம ரிலீஸ்க்கு ஓகேவாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேணும்னா அந்த ரிலீஸ் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். நிமிஷம் உங்களுக்கு டேலி ஸ்கிரீன் என்னோட வியூ ஆகுதான்னு பார்ப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட டேலி ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்க, இங்க பாட்டம் லைன்ல தான் அந்த ரிலீஸ் நம்பர் தெரியும். 6.6.1 சொல்லி ஒரு ரிலீஸ் நம்பர் காட்டும் பாட்டம் லைன்ல அந்த டேலி லோகோ அடுத்தது. ஸோ இந்த ரிலீசஸ்ல அப்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புது ரிலீசஸ் நம்பர் ஏதாச்சும் வந்ததுன்னா பக்கத்தாலேயே நம்பர் புது ரிலீஸோட நம்பரும் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே நீங்களே போய் அப்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைனா நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் அந்த அப்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்க சப்ஸ்கிரைப் பே பண்றீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டேலிக்கு ரெனியூவல் சார்ஜஸ் கட்டுறீங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த அப்டேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இந்த வருஷத்துக்கு நான் பே பண்ணா எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேவையான அப்டேஷன் எனக்கு டேலில இருந்து வர்றது எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்கும். அந்த டேட் வேலிட் டில் டேட்ங்கிறது பக்கத்து பாக்ஸ்ல ஒரு டேட் போட்டு காட்டும். இங்க பாத்தீங்கன்னா 30 ஜூன் 2020 காட்டுதா, அது வரைக்கும் எனக்கு என்ன அப்டேஷன் டேலில இருந்து வந்தாச்சோ நான் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 6.6.1 கூட நான் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு ரிலீசஸ்ல ஒரு சில ஃபியூச்சர்ஸ் டேலி இன்பில்டா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இந்த 6.61ல ஆட் ஆயிருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சார் மாரிமுத்து சார் இப்ப எடுத்துக்கலாமா சார்? ஓகே சார். தர்மா அந்த பிபிடிக்குள்ள வாங்க தர்மா. இப்போ லேட்டஸ்ட் குட் மார்னிங் டு ஆல். சார் சொன்னபடி ரிலீஸ் 6.6.1ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து
ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் ஸ்டாட் ரிலேட்டட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 ஸ்டாட் ரிலேட்டட் சேஞ்சஸும் ஒரு ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபீச்சர்ஸ் இருந்ததுல ஒரு 4 ரிப்போர்ட்ஸ் வந்து புதுசா எனேபிள் பண்ணியிருக்கோம். அது இல்லாம டிடிஎஸ், டிசிஎஸ், இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், பேரோல் சேலரியில உள்ள இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், தென் ஜிஎஸ்டிஆர் 3P, ஜிஎஸ்டிஆர் ரிலேட்டட் ஜிஎஸ்டிஆர் 3Pல ஆஃப்லைன் டூல், எக்ஸல் ஆஃப்லைன் டூல் சப்போர்ட் பண்ணும்படியா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிலீஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா 4 ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட், ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டட். நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் ஆகுங்க சார். ஸோ சேஞ்சஸ் அண்ட் அப்டேட் இன் ட்ரிப் அப்படின்னு கொடுத்துருங்க. ட்ரிப் மீன்ஸ் டேலி ரிப்போர்ட் இன் ப்ரௌசர். எல்லாருக்கும் தெரியும் 6.6.ல நாங்க என்ன கொடுத்தோம் அப்படின்னா, உங்களுடைய ரிப்போர்ட்ஸ்ல மல்டி டிவைசஸ், மொபைல் ஆப், டேப், ரிமோட்ல இருக்கிற டெஸ்க்டாப், ரிமோட் இருக்கிற லேப்டாப், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உங்களோட ரிப்போர்ட்டை வந்து ப்ரௌசர் மூலமா பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அதுலயும் எல்லா ரிப்போர்ட்ஸும் கொடுக்கல. இப்ப ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அதுக்குள்ள கொடுக்கல. ஒரு ஸ்டாக் ரிலேட்டட் ரிப்போர்ட், லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங்ஸ், தென் ஸ்டாக், பார்ட்டி வைஸ், ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட், P&L, ட்ரையல் பேலன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ட்ரிப் அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தோம். டேலி ரிப்போர்ட் இன் ப்ரௌசர்ல கொடுத்துருந்தோம். அந்த இதுல புதுசா 4 ரிப்போர்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா கால் சென்டர் ரிலேட்டட், மூவ்மெண்ட் அனாலிசிஸ், ஸ்டாக் ரிலேட்டட், இது கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3P. ஜிஎஸ்டிஆர் 3Pல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் ஜிஎஸ்டிஎன் வெப்சைட்ல கொடுத்துருக்கிற ஆஃப்லைன் டூல், ஜிஎஸ்டிஆர் 3Pயோட ஆஃப்லைன் டூல்ஸ் அதுல சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ரிலீஸ் 6.6.1ல எனேபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், சேலரியில உள்ளவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல நியூ ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC, இதுல இல்ல சேஞ்சஸ் உண்டான ஸ்லாப், அதுக்குண்டான ஸ்டாக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அது எந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணணும், அதனுடைய ரிப்போர்ட் இம்ப்ளிகேஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத 6.6.1ல கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ரிலேட்டட். டிடிஎஸ் ரிலேட்டட்ல என்ன கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ கிளாஸ் 194K ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம நான் ரெசிடென்ட்ஸ்க்கு என்னென்ன சர்சார்ஜஸ், அந்த சர்சார்ஜஸ் ரிலேட்டட் செஸ் ரிலேட்டட் ஹையர் எஜுகேஷன் செஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். டிசிஎஸ் சேம் இன் டிசிஎஸ்ல 1G அப்படிங்கிற ஒரு சப்செக்ஷன் கொடுத்துருக்காங்க 206C உள்ள பிரிவுல. ஸோ அது என்னங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க சார். ஸோ சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன் ட்ரிப்ஸ் சொன்ன மாதிரி 4 நியூ ரிப்போர்ட்ஸ் ஆர் ஆடட். அது இல்லாம சின்ன நீங்க லோக்கல் கஸ்டமைசேஷன் வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு உண்டான கஸ்டமர் பேஸ்டு கஸ்டமைசேஷன் வச்சிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணும்போது லோக்கல் டிடிஎல் அலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிற சிஸ்டத்துல இருக்கிற டிடிஎல் ஃபைல்ஸும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ரிமோட்ல வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டும் இந்த இதுல ட்ரிப்ல எனேபிள் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் என்டர் கொடுங்க சார். ஸோ அந்த 4 ரிப்போர்ட்ஸ் என்ன ரிப்போர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் சென்டர் பிரேக்கப், காஸ்ட் சென்டர் பிரேக்கப் இன் லெட்ஜர்ஸ், மூவ்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்டாக் ஐட்டம், மூவ்மெண்ட் அனாலிசிஸ் லெட்ஜர். ரைட்டா? இந்த 4 ரிப்போர்ட்ஸும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்டர் கொடுங்க சார். ஸோ இதனுடைய ஸ்கிரீன்ஷாட். இப்போ காஸ்ட் சென்டர் எடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அனலைஸ், சேல்ஸ்மேன் வைஸ் அனலைஸ், பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ், அது மாதிரி பிரான்ச்சஸ் வைஸ் அனலைஸ். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம எதுல நம்ம டேக் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல ஓவரால் எக்ஸ்பென்சஸ்ல எந்தெந்த பிரான்ச்சுக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கோம், எந்தெந்த சேல்ஸ்மேன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம், இன்கேஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற நம்ம ஒரு எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் காஸ்ட் சென்டர் பிரேக்கப்ங்கிறது. ஸோ அதுல இருந்து என்ன ரெவன்யூ வந்திருக்கு, நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுக்குமே இது என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட் சென்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எடுங்க சார்.
அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் வைஸ் அனாலிசிஸ். இப்ப இன்டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் யார் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத காஸ்ட் சென்டர் லெட்ஜர் பிரேக்கப் வைஸ் கொடுக்கலாம். முன்னாடி சொன்னது காஸ்ட் சென்டர் பிரேக்கப். சேல்ஸ்மேன்னா சேல்ஸ்மேன் ஏபிசிடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க. டிபார்ட்மெண்ட்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். பிரான்ச்சஸ் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வைஸ் உள்ளது காஸ்ட் சென்டர்ல பார்த்தோம். இது வந்து காஸ்ட் சென்டர் லெட்ஜர் பிரேக்கப். நம்ம எந்தெந்த லெட்ஜருக்குலாம் காஸ்ட் சென்டர் கொடுத்துருக்கோமோ அந்த லெட்ஜர் வைஸ் நம்ம பிரேக்கப் பாக்குறது. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காஸ்ட் சென்டர் பிரேக்கப் கொடுப்போம். ஸோ இந்த ரிலேட்டட் பிரேக்கப் பாக்குறதுக்கு லெட்ஜர் பிரேக்கப், காஸ்ட் சென்டர் லெட்ஜர் பிரேக்கப் புதுசா வெப் ப்ரௌசர்ல ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் 6.6 இல்ல, இந்த 4 ரிப்போர்ட் இதுல எனேபிள் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் என்று கொடுங்க சார். சோ இதே மாதிரி மூவ்மெண்ட் அனாலிசிஸ், ஸ்டாக் ஐட்டத்தை பொறுத்த மட்டும் மூவ்மெண்ட் அனாலிசிஸ். ஒரு ஸ்டாக் ஐட்டத்தை எடுத்துட்டு அதுல யார்கிட்ட இருந்து டாப் பை பண்ணிருக்கோம், யார் யாருக்கெல்லாம் அதை சேல்ஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுல டாப் பையர் யாரு, டாப் யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம் யார் யாருக்கெல்லாம் நம்ம சேல் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் மூவ்மெண்ட் அனாலிசிஸ்ல ஸ்டாக் ஐட்டங்கிற ரிப்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு வியூ பண்ண முடியும். அஸ் எ ஓனர் நான் வந்து ரிமோட்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் என்னோட கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும், வியூ பண்ண முடியும். எந்த டிவைஸ்ல வேணாலும் பண்ண முடியும். அஸ் எ டேபு, மொபைலு, ரிமோட்ல இருக்க லேப்டாப், ரிமோட்ல இருக்க டெஸ்க்டாப், எதுல வேணாலும் வெப் ப்ரௌசர் மூலமா என்னோட அஸ் எ கரண்ட் என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனை ரியல் டைம் எனக்கு என்ன பண்ண முடியும், என்னோட ரிப்போர்ட்ஸ், என்னோட பேங்க் பேலன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம இதுல பார்க்க முடியும். ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் எடுத்துக்கிட்டு அந்த லெட்ஜருக்கு என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அனாலிசிஸ், பையர் ஆர் செல்லர் வைஸ் அனாலிசிஸ். டோட்டல் டாப் ஸ்டாக் பாட் பை கஸ்டமர்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு எந்தெந்த கஸ்டமர், ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் எடுத்துட்டு அவர் எந்தெந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி மூவ்மெண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ப்ரௌசர்ல பார்க்க முடியும். ரிமோட்ல என்டர் கொடுங்க சார். சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா, லோக்கல் டிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நம்ம நம்மளுடைய ரிப்போர்ட்ஸை நம்மளால வெப் ப்ரௌசர்ல பார்க்க முடியும். சார் இதை எடுத்துட்டு ப்ராடக்ட் எடுத்துட்டு திரும்ப உள்ள வரலாமா சார் பிரசன்டேஷனுக்குள்ள? ஓகே சார், நம்ம உள்ள வரலாம் சார். இது உள்ள போயிட்டு வரோம். ரைட். ஓகே, அப்போ வந்து டேலி ஓபன் பண்ணுங்க சார். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணுங்க சார். ப்ரௌசர் கம்பெனி அபாக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்கும். என்னோட டேட்டா ஒன்னு வச்சிருக்கேன் சார், நான் ஓபன் பண்றேன். ஓகே சார். ஓகே, ரைட். இப்போ ரைட், இது வந்து நம்ம ரெகுலரா பாக்குற ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸை நம்ம வெப் ப்ரௌசர்ல பாக்குறதுக்கு 3 கான்ஃபிகரேஷன் பண்ணணும் சார். ஒன்னு வந்து கம்பெனி லெவல் கான்ஃபிகரேஷன், தென் செக்யூரிட்டி லெவல் கான்ஃபிகரேஷன், தென் கண்ட்ரோல் சென்டர் கான்ஃபிகரேஷன். இந்த 3 கான்ஃபிகரேஷன் பண்ணணும். தர்மா இந்த 3 கான்ஃபிகரேஷன் காமிச்சிடலாமா? காட்டிடலாம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து Alt F3 ஆல்டர், Alt F3 ஆல்டர். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் எங்க பண்றாங்க பாருங்க. Alt F3 ஆல்டர் த கம்பெனி, என்டர். இதுல பாத்தீங்கன்னா யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல், யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் எஸ்ங்கிறது எனேபிள் பண்ணுங்க சார். சோ இதுக்கு என்ன பண்றேன், நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் உள்ள ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன். ஏஎன் கிரியேட் பண்ணிக்கோ. ஓகே, சேவ் பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் கம்பெனி கான்ஃபிகரேஷன். தென் செகண்ட் லெவல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா Alt F3 செக்யூரிட்டி கண்ட்ரோல், என்டர். யூசர் அண்ட் பாஸ்வேர்ட், என்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி, அதாவது ஓல்டர் இதுல வந்து இந்த tally.net
ஓனர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்காது. இப்போ இந்த வெப் ப்ரௌசர் 6.6ல பாத்தீங்கன்னா இந்த tally.net ஓனர் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி லெவல் நம்மளுக்கு கொண்டாந்துருக்காங்க. ஸோ என்டர் கொடுத்துக்கோங்க சார். செக்யூரிட்டி லெவல்ல வந்து tally.net ஓனர். ஸோ ஒரு மெயில் ஐடி கொடுங்க சார். இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்கணும்? ரிமோட் ஆக்சஸ் ப்ரௌசர் அலோவ் கொடுக்கணுமா? அலோவ் ப்ரௌசர் ஆக்சஸ் எஸ் கொடுங்க சார். இதே மாதிரி அலோவ் ரிமோட் ஆக்சஸ் எஸ் கொடுங்க. எஸ். இப்ப இதுதான் சொன்ன பாத்தீங்கன்னா, இப்போ உங்க சிஸ்டத்துல இருக்கிற லோக்கல் சின்ன சின்ன டீடைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌசர்ல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பெரிய லெவல் ரிப்போர்ட்ஸ், மல்டி லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல ஒர்க் ஆகாது. ஸோ வந்து இது வந்து எஸ் சின்ன ஃபைலா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி இப்போதைக்கு நம்ம நோனே வச்சுக்கிடுவோம் சார். ரைட், சேவ் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு tally.net யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு காமிச்சுக்கலாம். இதுல tally.net ஓனர் கிரியேட் பண்ணீங்க, tally.net யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல எஸ் கோட் ப்ரௌசர் எஸ் கொடுத்துக்கோங்க, ரிமோட் ஆக்சஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. ரைட், சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து கான்ஃபிகரேஷன் செக்யூரிட்டி லெவல்ல. அவருக்கு டைப் ஆஃப் செக்யூரிட்டியில வந்து காமிச்சிருங்க சார். ஒரு ஓனருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கணும், ஒரு யூசருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அவருக்கு வந்து இதுல வந்து அலோ ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் எஸ்ன்னு எனேபிள் கொடுக்கணும். அலோ கனெக்ட் டு கம்பெனி டு கனெக்ட் அந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. இவருக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கலாம்? இப்ப tally.net யூசருக்கு வாங்க சார். இது ஓனருக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். tally.net யூசர் இவருக்கு வந்து டேட்டா என்ட்ரி லெவல்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தது என்ன லெவல்ல கொடுத்துருப்போம்? ஓனர் லெவல்ல கொடுத்துருப்போம். இவருக்கு என்ன லெவல்ல கொடுத்துருப்போம்? டேட்டா என்ட்ரி லெவல்ல கொடுத்துருப்போம். ஸோ இவர் ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஷீட், P&L, ட்ரையல் பேலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவருக்கு அங்க டிஸ்பிளே ஆகாது. அதே மாதிரி இன்கேஸ் நம்ம எது அலோவ் பண்ணணும், எது டிஸ்அலோவ் பண்ணணுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், tally.net யூசருக்கு இங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் அவருக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறது நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் சார். சேவ். எஸ், ரைட். சோ நம்ம ரெண்டாவது லெவல் செக்யூரிட்டி லெவல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். மூணாவது லெவல் என்ன கண்ட்ரோல் சென்டர்ல கொடுக்கணும் சொன்னேன். கண்ட்ரோல் சென்டருக்கு போங்க சார். கண்ட்ரோல் சென்டர்ல உங்களோட மெயில் ஐடி tally.net மெயில் ஐடி, அதுல இருக்கிற tally கொடுத்துருக்க பாஸ்வேர்டு இல்ல நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்ட் கொடுங்க சார். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய உங்களுடைய மெயில் ஐடி, கம்பெனி என்னங்கிற டீடைல் வந்துடும். ஒன்ஸ் என்டர் கொடுங்க. என்டர் கொடுக்கும்போது இங்க யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்க சார். லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் வேணா, யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்க. யூசர் மேனேஜ்மெண்ட்ல வச்சு என்டர் கொடுங்க. சோ நம்ம tally.net யூசர்னு ஒன்னு கிரியேட் பண்ணோம் இல்லையா, அவரை இங்க வந்து என்ன பண்ணணும், ரீகன்ஃபர்மேஷன் பண்ணணும். எதுக்காக இந்த இடத்துல ரீகன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்ம அவரோட கான்ஃபிகரேஷன் பண்ணனா தான் அவருக்கு என்ன ஆகும், டேலியில இருந்து ஒரு மெயில் போகும், பாஸ்வேர்ட் மெயில். tally.net யூசருக்கு உண்டான, ரிமோட் யூசருக்கு உண்டான, வெப் ப்ரௌசர் யூசருக்கு உண்டான பாஸ்வேர்டு அவரோட மெயில் ஐடிக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்க மெயில் ஐடிக்கு போகும். சார் என்ன ஸ்டாண்டர்ட் யூசர் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க சார்? அதுல ஓனர் மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க. tally.net யூசருக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை இங்க கான்ஃபிகர் பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் சார், பண்ணிடுறேன். சைட் ஐடி என்ன சார் டைப் பண்ணணும்? டைப் பண்ண முடியல. தேவையில்லையா? சைட் ஐடி தேவையில்லையா சார்? எனக்கு கொடுங்க, சேவ் ஆகுமா? ஆக மாட்டேங்குது சார். சைட் ஐடி இது வந்து மல்டி லிங்குவல்ல இருக்குதா? 2-3 சைட் ஐடிங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து
ஒரே சீரியல் நம்பர் சாரி ஒரே மெயில் ஐடியில லிங்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க சைட் ஐடின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன சைட் ஐடி கொடுத்துருக்காங்க அதுல. நம்ம அக்கௌண்ட் ஐடி கீழே சைட் ஐடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சார் கீழே. ஓ ரைட் ரைட் ஓகே சார். நம்ம டைப் பண்ண முடியல. ஆமா, அதை மட்டும் அதுல கொடுத்துருக்கோம். யூசர்னு மாத்திட்டு ஸ்டாண்டர்ட் யூசர் எஸ் கொடுத்துருங்க சார். எஸ் ஓகே. ஒருத்தர் ஸ்டாண்டர்ட் யூசர் ஒருத்தரோட மெயில் ஐடி வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வருக்கு வந்து 3 யூசர் கனெக்ட் பண்ணிக்கலாம். கோல்டுக்கு வந்து எவ்வளவு 10 யூசர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். ரெண்டு மெயில் ஐடி வந்துருச்சு சார். ஓனர் மெயில் ஐடி தென் ஸ்டாண்டர்ட் யூசர் மெயில் ஐடி ரெண்டுமே கொண்டு வந்துட்டேன் சார். இப்போ நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஓனர் ஐடி இருக்கு, பிளஸ் ஒரு .NET ஐடி ஒன்னு கிரியேட் பண்ண சொல்லிருந்தோம், அதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே. சோ இத சேவ் பண்ணிருங்க. சோ நம்மளுடைய மூணாவது கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் கம்பெனி லெவல், செகண்ட் கான்ஃபிகரேஷன் செக்யூரிட்டி லெவல்ல கான்ஃபிகர் பண்றோம், தேர்ட் லெவல் வந்து கண்ட்ரோல் சென்டர்ல கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். சோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், கம்பெனி கனெக்ட்ல இருக்கணும். சோ கம்பெனி கனெக்ட்ல இருக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு பட்டன் பார்ல பாருங்க F4 கம்பெனி கனெக்ட், F4 கனெக்ட்னு இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ நமக்கு கம்பெனி கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஒன்னு வந்து இந்த இதுல சிங்கிறது ஆயிருக்கும், அதே மாதிரி அட்ரஸ் பார்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி கனெக்டட் ரைட்டுங்களா. சோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு நம்ம கம்பெனி கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுக்கு ரிமோட்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன். தென் இதை மினிமைஸ் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு வாங்க சார், ப்ரௌசர்க்குள்ள வாங்க. நம்மளுடைய www.tallysolutions.com ஓபன் பண்ணுங்க. இதுல போயிட்டு நம்மளுடைய நார்மல் லாகின் மெத்தட் தான், லாகின் ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின்ல கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு உண்டான பாஸ்வேர்ட், டேலில இருந்து வந்திருக்க பாஸ்வேர்டை வந்து நீங்க என்ன உங்களுடைய இதுக்கு தகுந்தபடி நீங்க மாத்திருப்பீங்க. உங்களுடைய சீக்வன்ஸ் பாஸ்வேர்டா நீங்க வச்சிருப்பீங்க, அது இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இங்க கஸ்டமர்ங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஓனரை கிளிக் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் ஓனர் கிளிக் பண்ணுங்க. சோ நம்ம அங்க கனெக்ட்ங்கிற சொன்ன கம்பெனி இங்க இருக்குது, டிஸ்பிளே ஆகுது, கனெக்ட் பண்ண கம்பெனி. ஒன்ஸ் கிளிக் த பட்டன், பட்ஜெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப் ப்ரௌசர்ல ஆட்டோமேட்டிக்கா இதே இது நீங்க ரிமோட்ல உங்களுடைய மொபைல்லையும் பார்க்கலாம், டேப்ல பார்க்கலாம், லேப்டாப்ல பார்க்கலாம், சிஸ்டத்துலயும் பார்க்கலாம். சோ இப்போ நம்மளுக்கு புதுசா 4 ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னோம். ஒன்னு வந்து காஸ்ட் சென்டர் பிரேக்கப் என்டர் கொடுங்க சார். சோ அவங்க கம்பெனில கிரியேட் பண்ணி வச்சு பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் தென் சேல்ஸ்மேன் வைஸ்
வந்திருக்கும். என்டர் கொடுங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டி கொடுங்க சார், இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுங்க. ஸோ அதுக்குண்டான என்ன எக்ஸ்பென்சஸ் என்டர் கொடுங்க சார். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல என்டர் கொடுங்க. எந்தெந்த ரிசோர்ஸ்க்குலாம் நம்ம சேல் பண்ணிக்கோ, அது மாதிரி பர்ச்சேஸ்ல நம்ம கால் சென்டர் எனேபிள் பண்ணிக்கோம். ஸோ அதனால அங்க டிஸ்பிளே ஆகுது. என்டர். சேம் இன் வவுச்சர் லெவல் என்ட்ரி வரைக்கும் நமக்கு ட்ரில் டவுன் மெத்தட், டேலியோட ஃபங்க்ஷனாலிட்டி ட்ரில் டவுன் மெத்தட் அப் டு வவுச்சர் லெவல் வரைக்கும் போகும் சார். என்டர். அப் டு வவுச்சர் லெவல் வரைக்கும் போகும். ரைட், பேக் வாங்க சார். தர்மா, இது போயிருக்கிறது வந்து ஒரு ஓனர் லெவல் கண்ட்ரோல்ல தானே போயிருக்கீங்க? ஆமாங்க சார். ஓகே, அந்த பேலன்ஸ் ஷீட் P&L காமிச்சிருங்க ஓனர் லெவல்ல. பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டும் நமக்கு இதுல டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஓனர் ரைட்ஸ்ல போயிருக்கனால பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L சேம் இன் வவுச்சர் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியும் ரிமோட்லையும். ஸோ அகைன் திரும்ப ரிமைனிங் இருக்கிற 4 ரிப்போர்ட். காஸ்ட் சென்டர் லெட்ஜர் பிரேக்கப் வாங்க சார். காஸ்ட் சென்டர் லெட்ஜர் பிரேக்கப். எஸ், என்டர் கொடுங்க. என்டர். ஸோ பாத்தீங்கன்னா அப் டு யாரெல்லாம், ராஜா அண்ட் இன்னொருத்தர் யாரு சார்? இப்போ சேல்ஸ் லெட்ஜர்ல வச்சு 2 காஸ்ட் சென்டர் வச்சு என்ட்ரி போட்டுருக்கோம். ஒன்னு ராஜா, இன்னொன்னு ராமு. இவங்களுக்கு உண்டான என்னென்ன எக்ஸ்பென்சஸ் என்டர் கொடுங்க சார். அதுக்கு உண்டான டீட்டெயிலும் நம்மளுக்கு, இவர் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதுல இருக்கிற 2 ரிசோர்ஸோட டீட்டெயில் என்டர் கொடுங்க. அப் டு உங்களுக்கு வவுச்சர் லெவல் வரைக்கும் நீங்க உங்களால பார்க்க முடியும் சார். தென் க்ளோஸ். கோ டு மூவ்மெண்ட் அனாலிசிஸ். தென் நெக்ஸ்ட் 2 லெட்ஜர்ஸ் வந்து மூவ்மெண்ட் அனாலிசிஸ் லெட்ஜர்ஸ். அதே மாதிரி இதுல பீரியட் வைஸும் செக் பண்ணி பார்க்க முடியும். நம்மளுடைய எல்லா ரிப்போர்ட்ஸ்லயும் பீரியட் வைஸ் செக் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி இன்கேஸ் ரிமோட் பிரிண்டர் கனெக்ட் இருந்தா பிரிண்டிங் ஆப்ஷனும் இதுல எனேபிள் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். தென் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலமாவும் அனுப்பிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. சேம் இன் மூவ்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் லெட்ஜர். தென் கஸ்டமர், அவருக்கு என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் இதுல பார்க்கலாம். ஸோ இது ஒரு பீரியட் வைஸ் பார்க்கணும்னா அந்த கிளிக் பண்ணி காமிச்சிருங்க சார். பீரியட் சேஞ்ச் பண்றது. ஸோ என்னென்ன பீரியட்ல இருந்து என்னென்ன பீரியட் வரைக்கும் நம்ம பீரியட் கூட சேஞ்ச் பண்ணி இதுல பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான ஷோ கொடுத்தீங்கன்னா அந்த பீரியடுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்சர் ஆகும். தென் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஒன்ஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டா டவுன்லோட் ஆகும் சார். பிடிஎஃப் ஃபார்மேட்டா டவுன்லோட் ஆகும். இதை நம்ம அனுப்பிக்கலாம். இன்கேஸ் பிரிண்டிங் ரிமோட் பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் தான் ரிமோட் பிரிண்டர்ல கான்ஃபிகர் பண்ணி பிரிண்ட். ஸோ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராடக்ட் ரிலேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட் சார். ஓகே, ஒரே நிமிஷம் இதுல இன்வாய்ஸ்மே எடுத்து காட்டலாம். இது வரைக்கும் உள்ள போயிட்டு நம்ம இன்வாய்ஸ் எடுப்போம். உள்ள போயிட்டு எஸ் இன்வாய்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இதே இது நம்மளுடைய லோக்கல் இந்த கான்ஃபிகரேஷன், அதாவது வந்து உங்களுடைய லோகோ, கம்பெனி லோகோலாம் நீங்க கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துட்டு வந்துடும் சார். வித் கம்பெனி லோகோவோட என்ன வரும், இன்வாய்ஸஸும் வந்துடும் சார். எஃபெக்டிவ் ரேட் சொல்லிடலாங்க சார். இந்த மாதிரி குவான்டிட்டி, எஃபெக்டிவ் ரேட்டு, வேல்யூ எல்லாமே இதுல நமக்கு என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துட்டு வந்துடும் சார். ரைட்டுங்களா? தென் மூவ் டு மூவ்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்டாக் ஐட்டம். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் யார்கிட்ட பை பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் எல்லாமே இதுல கேப்சர் ஆகிட்டு வந்துடும் சார். ஸோ சேம் மெத்தட் இது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப் டு வவுச்சர் லெவல் வரைக்கும் இல்ல உங்களுக்கு வியூ ஆகும்.
சேம் ஃபங்க்ஷனாலிட்டி, பிரிண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி, பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் காமன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே டேலி 6 பாயிண்ட் ரிலீசஸ்ல இருக்கணும். அது இப்ப நம்ம பாக்குற இந்த 4 ரிப்போர்ட் வேணும்னா நீங்க 6.6.1ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த 4 ரிப்போர்ட்டும் கிடைக்கும். பிளஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க tally.net ரெனியூவல் ஆகி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே சார். தென் லாக் அவுட் கொடுத்த வெளியில வந்துட்டு ஒரே ஒரு தடவை அந்த tally.net யூசரோட லாகின் பண்ணி காமிச்சு டிஃபரன்ஸ் மட்டும் காமிச்சலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தன்னோட சேல்ஸ்மேன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு சில டீடைல்ஸோட கொடுக்குறாருன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் அவர் பார்க்க முடியும். ஒரு கலெக்ஷன் பாய் கொடுக்குறாருன்னா அவருக்கு ரியல் டைம் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத அவர் என்ன பண்ண முடியும், அந்த டீலருக்கு முன்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு தென் மொபைல்ல ஆப்ஷன் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்தாச்சுன்னா போதும், மொபைல்ல அவரால் காமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த பில்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. இதுக்காக வந்து ஒரு பேப்பர் இல்ல நோட் பண்ணிட்டு போறதோ இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம த்ரூ டிஜிட்டல் கனெக்ட்ல கனெக்ட் ஆகுற மாதிரி. அதனுடைய பாஸ்வேர்டு வந்துருச்சா சார்? போயிட்டேங்க சார். நம்ம போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 யூசர் கிரியேட் பண்ணோம். ஒன்னு ஓனர் ரைட்ஸோட ஒரு யூசர், இன்னொன்னு என்ன பண்ணிருந்தோம் வெறும் டேட்டா என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆக்சுவலா நான் அப்ளை சொன்ன மாதிரி டேலி 6 பாயிண்ட் ரிலீசஸ்ல இருக்கணும். பிளஸ் 6.61 இருந்தா தான் அந்த 4 ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ டேலியோட ஓனர் ரைட்ஸ் இல்லாம ஒரு டேட்டா என்ட்ரிக்குள்ள போனாங்க, அவங்க ரைட்ஸ்ல போனா என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதே கம்பெனி நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண இங்க நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட் தெரியுது, வெறும் இந்த 7 ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம போயிருக்கிறது டேட்டா என்ட்ரின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்திருக்கிற ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ ஓனர் ரைட்ஸ்ல போயிருந்தப்போ என்னாச்சு, ஃபுல் ரிப்போர்ட்ஸுமே பார்த்தோம், அங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது. ஆனா இங்க பாருங்க வெறும் நம்மளுக்கு எத்தனை ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு, வெறும் ஒரு 7 ரிப்போர்ட்ஸ் தான் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம இப்ப போயிருக்கிற லாகின் யாரோடதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா என்ட்ரி யூசரோட லாகின். ஸோ அவரு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்ஸ் வேணா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இல்ல சார் எனக்கு இந்த லாகினுக்கே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் பார்க்கணும், இவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நான் கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல போய் யூசர் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்கல்ல, அங்க டைப் ஆஃப் செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். அந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டிக்குள்ள போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்குள்ள போறேன், இந்த டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிக்குள்ள போயிட்டு இந்த டேட்டா என்ட்ரிங்கிறவருக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டும் பார்க்கலாங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிடும், அந்த ரிப்போர்ட் அங்க வந்துடும். டிஸ்பிளேல போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் அவருக்கு இது கொடுத்து சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அவருமே அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த பர்மிஷன் இல்லாதங்காட்டிக்கு அவங்களுக்கு என்ன வரல, இங்க மீதி ரிப்போர்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ இதுதான் 2 டிஃபரன்சியேஷன். ஒரு ஓனர் லாகின்ல போயிட்டு ஒரு வெப் ப்ரௌசர்ல போனா எனி டிவைஸ், நீங்க எந்த டிவைஸ்ல போனாலும் வெப் ப்ரௌசர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி tallysolution.com போனீங்கன்னா என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருங்கிறத பார்த்தோம். இதே ஓனர் லாகின் இல்லாம ஒருத்தர் டேட்டா என்ட்ரிக்குள்ள போனாருன்னா அவருக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிறத நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஸோ இப்போ 6.6.1ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு 4 ரிப்போர்ட் அடிஷனலா கொடுத்திருந்தாங்க. காஸ்ட் சென்டர்ல 2 ரிப்போர்ட், மூவ்மெண்ட் அனலைசிஸ்ல 2 ரிப்போர்ட். அந்த காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் நம்மளுக்கு எங்க யூஸ் ஆகும்னா, இந்த சேல்ஸ் பர்சன்லாம் இருக்காங்க, மார்க்கெட்டிங் பர்சன்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓனரா நான் பாத்துக்க முடியும் எவ்ரி மந்த்துமே.
அதே மாதிரி மூவ்மெண்ட் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்டாக் எங்கிட்ட ஹையஸ்டா இருக்கு, எந்த ஸ்டாக் நல்லா வித்திருக்கேன், அது எந்த ஸ்டாக் அதிகமா எந்த கஸ்டமர் வாங்கிட்டு போயிருக்காருங்கிற ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் அந்த மூவ்மெண்ட் அனாலிசிஸ் யூஸ் ஆகும், இந்த காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட்ஸ் யூஸ் ஆகும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம், இல்ல நீங்க டெக்ஸ்ட் பண்றனாலும் பண்ணலாம். டவுட்ஸ் இல்லைன்னா அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம் சார். ரைட் சார், ஏதாச்சும் இருந்ததுன்னா கேளுங்க, ஜஸ்ட் நான் வெயிட் பண்றேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்றேன். அப்படி மூவ் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணிடலாம், ஒரு ப்ராப்ளம் இல்ல. இப்ப நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதாங்கிறதுக்கும் ஜஸ்ட் இது ஒரு டெஸ்டிங்கா கூட நீங்க பார்க்கலாம். ரைட், ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் நாங்க மூவ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து GSTR 3B. இது பார்த்தது வந்து ட்ரிப்ஸ்ல என்னென்ன அப்டேட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது GSTR 3B. GSTR 3B ல என்ன பண்ணிருக்காங்கன்னா லேட்டஸ்ட் GSTR 3B குண்டான ஆஃப்லைன் டூல் யூட்டிலிட்டி 4.3 XLSLM அப்படிங்கிற ஃபைல்ஸ், ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஃபைல்ஸ் இந்த டேலி சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, கோடிங்ஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க, ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். என்டர் கொடுங்க சார், என்டர். இதுல டேலில நம்மளுக்கு எல்லா இடத்துலயுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா இடத்துல நம்ம என்னென்ன எரர் பண்ணியிருந்தாலும் அந்த வார்னிங் பண்றதுக்கும், அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் GSTR 1, 2, 3Bலையும் நம்மளுக்கு மிஸ்மேட்ச், பொட்டன்சியல் மிஸ்மேட்ச், அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ரிப்போர்ட் ஹைலைட் பண்ற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலயும் ஒரு வார்னிங்ஸ் பிளஸ் ஒரு கரெக்ஷன் பண்றதுக்குண்டான ஆப்ஷன், எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு வவுச்சர் லெவல், லெட்ஜர் லெவல், தென் ரிப்போர்ட் லெவல், எல்லா லெவல்லுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இதுல ஹைலைட் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ CGST-யோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் என்ன இருக்கும், SGST அண்ட் UTGST, யூனியன் டெரிட்டரி GST-லயும் அந்த வேல்யூ ரெண்டுமே மேட்சா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க CGST-ல மாத்தினா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ என்ன ஆயிடும், எக்ஸல் யூட்டிலிட்டில சேஞ்சஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த இது 4.3 எக்ஸல் யூட்டிலிட்டில கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து வேரியேஷன் இருந்தாலும் அது என்ன பண்ணிக்கிடும், அப்டேட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணாம உங்களுக்கு சென்ட்ரல் CGST-ல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மத்த எந்த ஃபீல்டுமே நீங்க என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ரைட்டா? என்டர் சார், என்டர். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 3B ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா டேலி மட்டும் இல்ல, எந்த சாஃப்ட்வேர்க்குள்ள போனாலும் சரி இல்லைனாலும் சரி, டேலி கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்லைன் டூல். அந்த ஆஃப்லைன் டூல்ல போய் நீங்க சில டேட்டாவை ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், JSON ஃபைல ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு வகையா கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன கொடுத்திருந்தாங்க, ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இருந்துச்சு, அந்த எக்ஸல் ஷீட்ல ஃபில் பண்ணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல இருந்து JSON ஃபைல ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், JSON ஃபைல் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ டேலி அட்வான்டேஜா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க டேலில இருந்து JSON ஃபைல் ஜென்ரேட் பண்றதுனால பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வைக்கும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸல் எடுத்து கன்சல்டேட் பண்றாங்க. அப்ப எக்ஸல் எடுத்து நம்ம மேனுவலா டைப் பண்றதுக்கு பதிலா கவர்மெண்டோட எக்ஸல் டெம்ப்ளேட் மேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப டேலில இருந்து நீங்க ஓவர் ரைட் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ அப்ப வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸல் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேணா கூட JSON ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் இப்ப நம்ம டேலில கொடுத்திருக்காங்க. அது என்ன, கரண்ட் யூட்டிலிட்டி 4.3க்கு ஏத்த மாதிரியே ப்ரொவைடும் பண்ணிருக்காங்க. ஓகே சார், மூவ் பண்ணிக்கலாம் சார். என்டர். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மல்டி லெவல்ல வார்னிங் மெசேஜ் இருக்குது, வவுச்சர் லெவல்ல இருக்கு, டாக்ஸ் அனாலிசிஸ்ல இருக்குது, ரிப்போர்ட் லெவல்ல நம்ம எக்ஸெப்ஷன் அண்ட் கரெக்ஷன்ஸ் நம்மளால என்ன பண்ணிக்கிட முடியும், டேலியோட கேப்பபிலிட்டிஸ்ல பண்ணிக்கிட முடியும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்றோம் சார். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்குள்ள போயிருங்க சார், ப்ராடக்ட்டுக்குள்ள போயிருங்க. ப்ராடக்ட் ஸோ ஆஃப்லைன் ஃபைல் யூட்டிலிட்டி எங்க இருக்குன்னா gst.go.in போய் நம்மளுடைய டவுன்லோடுங்கிற ஆப்ஷன்ல GSTR 3B டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட டேலியோட ஃபோல்டர்ல மட்டும் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி ஃபைலை பேஸ்ட் பண்ணிருங்க சார். பேஸ்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் செலக்ட் த கம்பெனி
display statutory report GSTR 3B. GSTR 3B. Period வந்து March to March கொடுத்துக்கோங்க சார். ஸோ March to March கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க இருந்து என்ன ஆகணும், எக்ஸ்போர்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எக்ஸ்போர்ட் ரிட்டர்ன்ஸ் இதுல எதாவது ஆட் பண்ணணுமா தர்மா? வேணாம் சார், நம்ம ஒன்றும் நெக்ஸ்ட் நம்ம ரைட். இங்க இருந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ரிட்டர்ன் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ரிட்டர்ன் கொடுக்கல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி ஜேசன் ஃபைல், அந்த எக்ஸல் ஃபைல் இல்லைன்னா இந்த ஆப்ஷன் வராது, ஜேசன் ஃபைலா வரும். எக்ஸல் யூட்டிலிட்டி உள்ள இருக்கிறதுனால எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட் வருது. ஒன்ஸ் என்டர் கொடுங்க, என்டர் என்டர். இப்போ அந்த லேட்டஸ்ட் உண்டான யூட்டிலிட்டி ஃபைல் நம்ம சொன்னோம் இல்லையா 4.3 எக்ஸல் எஸ்எம், இந்த ஃபைல் தான் சார். அந்த ஃபைல் தான் நம்ம எங்க வச்சிருக்கோம், டேலியோட ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கிறோம். ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் கொடுங்க சார், ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேட்டா எக்ஸ்போர்ட் ஆகி வரும். இங்க இருந்து நம்மளுடைய ரோ நம்பர் 11ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல்ல வச்சுக்கிட்டு சென்ட்ரல் டாக்ஸ்ல வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணுங்க சார். சென்ட்ரல் டாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்போ இந்த சார் சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட் நான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த வேல்யூமே இல்லை, வெறும் டவுன்லோட் பண்ணி அப்படியே நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இதுல எந்த வேல்யூ நான் இது வரைக்கும் என்ன பண்ணல, கொடுக்க கிடையாது. ஸோ கொடுக்காம தான் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸ்ல தான் காட்டும் உங்களுக்கு. ஸோ எல்லா வேல்யூ என்ன காட்டுது, ஜீரோல தான் இருக்கும். ஸோ எந்த வேல்யூமும் ஃபில் ஆக கிடையாது. ஓகேங்களா? ஸோ அத்தனை வேல்யூவும் ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சார் சொன்ன மாதிரி டேலியில இருந்து இந்த ஃபைல் மேல என்னோட டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணி இதில் சேவ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உள்ள போறேன் டேலிக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ டேலியில இந்த டேட்டா கொடுத்துட்டேன். நான் எந்த பாத்துல வச்சிருக்கணும் அந்த பாத்தை இங்க கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு மாசமும் தனித்தனியா ஃபோல்டர் வச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட வச்சுக்கோங்க. நீங்களே இந்த பாத்தை சேஞ்ச் பண்றதுனால பண்ணலாம். இதை வச்சுட்டு நான் இப்ப சேவ் பண்றேன். ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த ஷீட் தானாவே ஓப்பன் ஆகணும்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ஓப்பன் ஆகுது. அப்படியே பார்த்தப்போ உங்களுக்கு எல்லாமே ஜீரோ வேல்யூஸ் இருந்தது. இப்ப பாருங்க என்ன இருக்கு, எல்லாமே வேல்யூ ஃபில் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? தானாவே வேல்யூஸ் அதுவே என்ன பண்ணிக்குது, ஓவர் ரைட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ ஓவர் ரைட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இதுல ஸ்டேட் அண்ட் யூடி டாக்ஸஸ் இடத்துல மட்டும் வச்சு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த கார்னர்ல வச்சு கிளிக் பண்ணுங்க சார். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூட்டிலிட்டி டாக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றாங்க, சென்ட்ரல் டாக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார். சே எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சென்ட்ரல் டாக்ஸ்ல வச்சுட்டு சென்ட்ரல் டாக்ஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா சார், அதுல வச்சுட்டு 100ன்னு டைப் பண்ணுங்க சார். அது மட்டும் தான் எடிட்டபிள். 100 டைப் என்டர் கொடுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது சார், எஸ்ஜிஎஸ்டியும் யூடிஜிஎஸ்டியும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, 100ன்னு சேஞ்சஸ் ஆயிருது. ஸோ இந்த வேல்யூ என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ தான் என்ன வரணும், ஸ்டேட் அண்ட் யூடி டாக்ஸ்லயும் வரணும். ஸோ இதுல எந்த இடத்துலயும் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த யூட்டிலிட்டி ஃபைல்லே நமக்கு கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க சார். கிளியர்? இதுதான் இதுல டேலில என்ட்ரி பண்ணும்போது தப்பா என்ட்ரி பண்ணிருக்கீங்க. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நீங்க டேலில என்ட்ரி பண்ணும்போது தப்பா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி என்ட்ரி பண்ணா கூட டேலி என்ன பண்ணணும்னா என்ட்ரி லெவல்லயே வார்னிங் பண்ணும், ரிப்போர்ட் லெவல்லயே அந்த என்ட்ரிஸ் உள்ள கொண்டு வரது. அதையும் மீறி நீங்க இந்த டெம்ப்ளேட் எடுத்து ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னா கூட இந்த டெம்ப்ளேட்ல வேலிடேட் ஆகாது. ரைட்டுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து நமக்கு இங்கே வேலிடேஷன் இருக்குது. ஒன்ஸ் கிளிக் த வேலிடேஷன் உங்களுடைய ஒன் செகண்ட் யூட்டிலிட்டி ஃபைல் மைக்ரோ ரன் பண்ணி விட்டுறேன். ஓ இந்த மாக்ரோ ரன் பண்ண முடியும். ஒன்ஸ் வேலிடேட் முடிச்சுட்டு அது என்ன பண்ணிரும், ஜெனரேட் ஜேசனுக்கு ரெடி ஆயிடும் சார். ஜெனரேட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க சார், ஜெனரேட் ஃபைல் ஜெனரேட் ஆகி அது எந்த இடத்துல சேவ் ஆயிருக்குங்கிறது இங்க டிஸ்பிளே ஆயிடும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஜிஎஸ்டிஆர் 1 எல்லாம் நம்ம எப்படி பண்ணோம்னா இந்த மெத்தட்ல தான் சார் நம்ம பண்ணோம். டைரக்டா ஜேசன் ஃபைல் அவங்க கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணிருந்தோம், ஆஃப்லைன் யூட்டிலிட்டியை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து வேலிடேட் பண்ணி ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஜேசன் ஃபைல் ஜெனரேட் பண்ணோம் நம்மளுடைய 6.0ல. அதுக்கப்புறம் தான் 6.1 6.2ல தான் நம்மளுக்கு என்ன வந்தது, அதனுடைய ஜேசன் ஃபார்மட்லாம் நம்மளுக்கு டேலில இன்கார்பரேட் பண்ணிருக்கோம். இது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B ல பண்ணிருக்காங்க சார். ஜிஎஸ்டிஆர் 3B ல பண்ணிருக்காங்க. ரைட். ஆக்சுவலா என்னன்னா சார் சொன்ன மாதிரி பண்ணணும்னா அதை வேலிடேட் பண்ணி ஜேசன் ஃபைல் ஜெனரேட் பண்ணேன்.
என்னாச்சுன்னா என் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கு ஜிஎஸ்டிஆர்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டருக்குள்ள போனோம்னா ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுல மார்ச் மந்தோடது இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு மாசமும் நம்ம பண்ண அதுவே என்ன பண்ணிக்கும், ஒவ்வொரு மாசம் ஃபோல்டர்ஸ் இதுல கிரியேட் பண்ணி அந்த மாசம் ஃபோல்டருக்குள்ள 3Bயை போட்டு வச்சிரும். எல்லாத்துக்கும் தெரியுது நினைக்கிறேன். மூவ் பண்ணிக்கலாம் சார். இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியிருந்தாருன்னா, சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம கவர்மெண்ட் கொடுத்தது என்ன, ஆஃப்லைன் டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்ஸ்ல வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜேஎஸ்என், இல்ல சாஃப்ட்வேர்ல இருந்து எடுக்கலாம்னு கொடுத்திருந்தோம். டேலியில என்ன பண்ணியிருந்தோம், டைரக்டா ஜேஎஸ்என் கொடுத்தோம். அந்த எக்ஸல் உண்டான ஓவர் ரைட்டர் எடுக்கிறதுக்கு பதுவா இப்ப நம்ம டேலி இப்ப என்ன கொடுத்துருக்கோம், நீங்க அந்த டெம்ப்ளேட்டுக்கு தேவையான வேல்யூ மட்டும் அந்த டெம்ப்ளேட் மேலேயே ஓவர் ரைட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அங்கிருந்து வேலிடேட் பண்ணி ஜேஎஸ்என் ஃபைல் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் எப்படி யூஸ் ஆகும்னா, நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, தனித்தனி டேட்டாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க தனித்தனி டெம்ப்ளேட்டை உருவாக்கி ஒன்னா கன்சல்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜேஎஸ்என் ஃபைல ஜென்ரேட் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வேலிடேஷன்ஸ் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்தனாலும் உங்களுக்கு ஷோ பண்ணும், ஜென்ரேட் பண்ண விடாது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு உண்டான வேலிடேஷன் இப்போ நம்ம டேலியில என்ன பண்ணிருக்கோம், கொண்டு வந்து உள்ள ஃபிட் பண்ணிருக்கோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். வணக்கம் சார், சாய் குளோபல் சார். சொல்லுங்க சார். சார் நம்ம ஜென்ரலா ஒரு 3B ஃபைலிங் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது JSON மூலமா தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். JSON to நம்ம டேப் வந்து JSON 3B. இப்ப எக்ஸலுக்குள்ள வரும்போது செக்யூரிட்டி லெவல் நமக்கு அதிகமாகுதுங்களா சார்? அது அதுக்காக ஆமா சார், ரெண்டு வகை இதுல பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, டேலியில நான் என்னதான் எஜுகேட் பண்ணாலும் வேல்யூஸ் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மிஸ்டேக்கா டைப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஃப்ரைட் சார்ஜஸோட சேர்த்து ப்ராடக்ட் சார்ஜஸோட பண்ணி ஃப்ரைட் ப்ராடக்ட் சேர்ந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவங்க டாக்ஸ் கான்ஃபிகர் வந்து ப்ராடக்ட்ல மட்டும் தான் பண்ணிருப்பாங்க, இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கொடுக்குற பில்லுல 110 ரூபா டாக்ஸ் இருந்தா இங்க 100 ரூபா தான் கால்குலேட் ஆயிருக்கும். இவங்க மேனுவலா போய் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்ப அந்த சேஞ்ச் பண்ணும்போது இங்க என்ன ஆகும், டேலியில அது எரர்ஸா ஷோ பண்ணும். அதையும் மீறி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்கன்னா அது எக்ஸல் டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு வரலாம். சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா, வேலிடேட் பண்றதுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறோம். செகண்ட், இன்னொன்னு பாருங்க, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு டேட்டாஸ் வச்சிருப்பாங்க, ஆனா ஜிஎஸ்டி நம்பர் ஒன்னா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஜேஎஸ்என் ஃபைல டேலியில இருந்து எடுத்து அதை வேலிடேட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் போர்ட்டல் என்ன பண்றோம், லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க மொத்தமா இந்த எக்ஸல் யூட்டிலிட்டிக்கு மேல ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நீங்க ஓவர் ரைட் பண்ணிட்டு நீங்க கன்சல்டேட்டா நீங்களே போய் மேனுவலா என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸல் யூட்டிலிட்டியில எதாவது சேஞ்சஸ் பண்றோம்னா பண்ணி அங்கிருந்து என்ன பண்ணிக்கலாம், ஜேஎஸ்என் ஃபைலாவும் கொண்டு போய்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் தான் இதுல கொடுத்துருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. ரைட் சார், மேம் அப்படி நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் சார். ஓகே சார். சோ பிபிடிக்கு வாங்க சார். இதுக்கு சார் பிபிடி. சோ நெக்ஸ்ட் என்ஹான்ஸ்மென்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் என்ஹான்ஸ்மென்ட். செகண்ட் ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் என்ஹான்ஸ்மென்ட் பாத்தீங்கன்னா, பேரோல்ல இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல என்டர் பண்ணுங்க சார். பேரோல்ல இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல சேலரி ஸ்ட்ரக்சர் இதுல இன்கம் டாக்ஸ் ஸ்லாப், அதாவது ரெகுலர் ஸ்லாப்னு இருக்குது. இப்ப லேட்டஸ்டா இந்த பட்ஜெட்ல அறிவிச்சது வந்து நியூ ரெஜிம்ல அண்டர் செக்ஷன் 115 BAC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலர் இதுல வந்து ஒரு சில டிடக்ஷன் அவைல் பண்ணிக்க முடியும். இப்ப 80C, 80D, 80DD, 80G இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட முடியும் பாத்தீங்கன்னா, டிடெக்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த நியூ ரெஜிம்ல பாத்தீங்க அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 115 BACல அந்த இது எல்லாமே கட் ஆயிடுச்சு. ஒன்லி டிடிஎஸ் ரிலேட்டட், நம்ம பேஹெட்ஸுக்கு எந்த பேஹெட்ஸுக்கு டிடிஎஸ் பிடிக்க சொல்லியிருக்கோமோ அந்த பேஹெட் ரிலேட்டட் டிடிஎஸ் மட்டும்தான் நமக்கு இன்கம் டாக்ஸ்ல டிடெக்ட் பண்ண முடியும். மத்த எதுவுமே டிடெக்ட் பண்ண முடியாது இந்த நியூ ரெஜிம்ல. சோ இப்போ இந்த ஒரு எம்ப்ளாயி இந்த குறிப்பிட்ட இந்த பினான்சியல் பீரியட்ல எத்தனை தடவை வேணாலும் ரெகுலருக்கும் மாறலாம், அண்டர் நியூ ரெஜிம்க்கும் மாறலாம். சோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, இதனுடைய கான்ஃபிகரேஷன்ல எந்த இடத்துல இம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படிங்கறத, பேரோல்ல எந்த இடத்துல இம்ப்ளிகேஷன் ஆகுங்கிறத, நம்ம இம்பாக்ட் ஆகுங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம் சார். என்டர் கொடுங்க சார். என்டர். சொன்ன மாதிரி
ரெண்டு ஆப்ஷன் தான். இப்ப நம்ம ஆக்சுவலா என்னன்னா டிடிஎஸ்ங்கிறது என்னன்னா ஒருத்தவங்களோட இன்கமுக்கு நம்ம புடிச்சு கவர்மெண்ட்ல பே பண்றோம். அதுல வந்து ரெண்டு வகையான டிடிஎஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேலரி, இன்னொன்னு அதர் தன் சேலரி. இப்ப சேலரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், அதாவது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் என்ன ஸ்லாப் அப்ளை பண்றோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏப்ரல்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் அஷ்யூம் பேஸ்ல பண்ணிட்டு இருப்போம். மார்ச்ல ஆக்சுவல் பேட்சை கால்குலேட் பண்ணி என்ன டிஃபரன்ஸோ அதை எடுத்துட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டு வகையான ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ண சொல்லுது. ஒன்னு நார்மல் ஸ்லாப் எப்பவும் போல, இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த 115 பிஎஸ்சின்னு சொல்லுது. ஸோ இந்த 115 பிஎஸ்சியில என்ன இருக்குன்னா ஒரு ரெண்டு பேர் இதுல ரெண்டு கேட்டகரி பீப்புள் எடுப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லெவல் ஆஃப் சேலரி பீப்புள், ஒன்னு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சேலரி பீப்புள் இருக்கும். இந்த மினிமம் லெவல் ஆஃப் சேலரி பீப்புள் நார்மலா போனா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சேலரி பீப்புள் பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு டாக்ஸ் ஹை எண்டுக்கு தான் போகும். பிகாஸ் ஏன்னா அவங்க ஹை லெவல் சேலரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நியூ ரீஜன்ல போகும்போது அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க காட்டுறேன். பட் அதுக்கப்புறம் ஸ்டாலில் எப்படி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஓகே, நார்மலா ஒருத்தர் சேலரி வாங்குறாரு 7 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காருன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதான்னு தெரியல, தெரியுதா? 7 லேக் ஒருத்தர் சேலரி வாங்குறாரு. இன்னும் அப்டேட் வரலையான்னு சார், 1 செகண்ட். இப்ப தெரியுதா சார்? இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகல சார், பழைய ஸ்கிரீன்ல தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? இப்போ 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே நார்மலா தான் இருக்கு. பட் மோர் தென் 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போற பீப்புளுக்கு தான் இது பெனிஃபிட்டா அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சேலரி 7 லட்சம் ரூபாய், ஓகேங்களா? அவருக்கு 2.25 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் என்ன ஆயிடுது, முன்னாடி டிடக்ஷன்ஸ்ல போயிடுது. சோ அப்ப அவருக்கு மொத்தமா சேலரி எவ்வளவு இருக்குன்னா 4,75,000 ரூபாய் தான் இருக்கும். இந்த 4,75,000 ரூபாய்க்கு முன்னாடி இருந்த கால்குலேஷன் பிரகாரம் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் பிரகாரம் போட்டீங்க அப்படின்னா அவருக்கு என்ன வருது, 0 தான் வரும். ஏன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன இல்லை அவருக்கு டாக்ஸ் கிடையாது. இதே நியூ ரீஜனுக்கு போங்களேன், நியூ கால்குலேஷன்ல போனீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் பீப்புளுக்கு எந்த டிடக்ஷன் நீங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா அவருக்கு எவ்வளவு டாக்ஸ் வருது, 37,500 வருது. ஓகேங்களா? இந்த டிஃபரன்சியேஷன் நல்லா பாத்துக்கோங்க. இதே இன்னொருத்தர் வந்து பாருங்க 10 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். இந்த 10 லட்சம் ரூபாய் இருக்கிறவருக்கு டிடக்ஷன்லாம் போக 7.75 லேக்ஸ் வருது. இதுல நியூ ரீஜனுக்கு போனோம்னா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் இன்கமா எடுத்துக்கிறாங்க. சோ இங்க பழைய ரீஜன்ல 7,75,000 ரூபாய் இன்கம் எடுக்கிறாங்க, இங்க என்ன எடுக்கிறாங்க 10 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கிறாங்க. பிகாஸ் என்ன, புது கால்குலேஷன்ல எந்த டிடக்ஷனும் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. சோ இந்த டைம்ல ரெண்டு பேருக்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இவருக்கு வர்ற வேல்யூ 70,200,000, இவருக்கு வர்ற புது இதுல 78,000. அப்போ பாத்தீங்கன்னா 7,800 ரூபாய் அதிகமா தான் வருது. இதே இந்த மாதிரி எடுங்க, அடுத்தது எடுங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போறவங்களை எடுத்து பாருங்களேன். இப்ப அவருக்கு என்ன சொல்றோம், 2,25,000 கழிச்சிருங்க சார் பழைய இதுல கால்குலேஷன்ல, பிகாஸ் அவருக்கு டிடக்ஷன் இருக்கு, கழிச்சாச்சு. எவ்வளவு வருது, 12,75,000 ரூபாய் வரும். இந்த 12,75,000 நான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணேன்னா 2,02,800 ரூபாய் வந்துச்சு. இதே புது ஸ்லாப்ல போனா அவருக்கு டிடக்ஷன் இல்லாம எவ்வளவு இன்கம், 15 லட்சம். ஆனா அவருக்கு டாக்ஸ் எவ்வளவு கால்குலேட் ஆகுது, 1,95,000 தான் கால்குலேட் ஆகுது. அவருக்கு அப்ப எவ்வளவு மிச்சம் ஆகுது, 7,800 ரூபாய் மிச்சம் ஆகுது. ஒரு பீப்புள் தன்னோட இன்கம் டாக்ஸ் பிளான் பண்ணும்போது எனக்கு எது பெனிஃபிட்ங்கிறத செலக்ட் பண்ணி அதுல போயிட்டாங்கன்னா அவங்க இந்த டாக்ஸ் பெனிஃபிட் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த டிடக்ஷன் எல்லாம் வேண்டாம்னு சொல்ற பீப்புள் ஹையஸ்ட் சேலரி இருக்கிற பீப்புளா இருந்தாங்கன்னா அவங்க எதுக்குள்ள போலாம், நியூ ரீஜன்ல போனா தான் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சோ இது எப்படி நம்ம சாஃப்ட்வேர்ல சேலரி ஒர்க் அவுட் பண்ணும்போது, பேரோல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணும்போது இது எப்படி பண்ணலாங்கிறது தான் இப்ப நம்மளுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. So
இதுல கான்ஃபிகர் பண்ணிருக்கோம், பேரோல் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து 3 இடத்துல இந்த இம்பாக்ட் உண்டானது கான்ஃபிகர் பண்ண முடியும். கான்ஃபிகர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா பேரோல் இன்ஃபோ இதுல எம்ப்ளாயி என்று கொடுங்க ஆல்டர். இதுல வந்து அஜய்குமார் எடுத்துக்கோங்க சார். ஸோ அஜய்குமார்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள் டாக்ஸ் ரெஜிம் இதுல வந்து நான் ரெகுலர் செலக்ட் பண்ணணுமா இல்ல டாக்ஸ் அண்டர் 115 பிஎஸ்சி செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னால கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பொறுத்து என்னோட கம்ப்யூட்டேஷன் சேஞ்சஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதுல கான்ஃபிகர் பண்ண முடியும். எஸ்கேப் கொடுங்க சார். செகண்ட் இடம் எஸ்கேப் கொடுங்க சார். எஸ்கேப். இதுல இன்கம் டாக்ஸ் டீடைல் இருக்கும். பேரோல் இன்ஃபோ இன்கம் டாக்ஸ் டீடைல், அதுல டிக்ளரேஷன் ஒன்ஸ் என்டர் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க சார். கீழே வச்சு செகண்ட் இதுல வச்சு டிஃபைன் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இதுல ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸும் என்னால பண்ண முடியும், அதர் தென் ஒரு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்க்கும் என்னால பண்ண முடியும். என்டர் கொடுங்க சார். என்டர் கொடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரெஜிம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வைஸ் என்னால கான்ஃபிகர் பண்ண முடியும், ரெண்டாவது வந்து டிபார்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் வைஸும் இதுல கான்ஃபிகர் பண்ண முடியும். எஸ்கேப். செகண்ட் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. மூணாவது இடத்துல கான்ஃபிகரேஷன் பண்றது எங்கன்னு பார்த்தோம்னா டிஸ்ப்ளே ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், பேரோல் ரிப்போர்ட், இன்கம் டாக்ஸ், கம்ப்யூட்டேஷன்ல ஒரு ரிசோர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆல்டர் இதுல வச்சு என்னால பண்ண முடியும். இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியும், ஒரு எம்ப்ளாயிக்கு கான்ஃபிகர் பண்ண முடியும். என்று கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்ப்ளாயோட இது ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல நம்ம இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் 3 இடத்துல நம்மளால பண்ண முடியும். எஸ்கேப் கொடுத்துருங்க. ரைட். எஸ்கேப். இப்போ என்ன என்டர் கொடுங்க. அந்த அருண்குமார்ல அப்படியே வச்சுட்டு என்ன கொடுங்க சார். கம்ப்யூட்டேஷன்ல வச்சுட்டு இன்கம் டாக்ஸ்ல கம்ப்யூட்டேஷன்ல பேரோல் ரிப்போர்ட், இன்கம் டாக்ஸ், கம்ப்யூட்டேஷன் அருண்குமாரை எடுத்துக்கிறோம் சார். இப்போ அருண்குமார் என்ன ஸ்லாப்ல இருக்கிறாரு சார்? ரெஜிம் டாக்ஸ் ரெஜிம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரெஜிம் அண்டர் 11 பிஏசில இருக்கிறாரு. அவரோட டாக்ஸ் இது பாத்தீங்கன்னா என்ன டாக்ஸ் பிடிச்சிருக்காங்கிறது தெரியும். அப்படியே கீழே வாங்க சார். கீழே வாங்க. இவருக்கு எந்த விதமான டிடக்ஷனும் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான டிடக்ஷன் இருக்காது. சோ கீழே வாங்க சார். கீழே வாங்க. கொஞ்சம் கீழே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்க. இதுல டிடிஎஸ் டிடக்டட் எவ்வளவு சார் இருக்குது? டிடிஎஸ் டிடக்டட் இந்த டிடக்ஷன் மட்டும்தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த டிடக்ஷன் மட்டும்தான் இருக்கும். சோ இந்த டிடக்ஷன் எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதாவது டிடிஎஸ் டிடக்ஷன் எங்க கான்ஃபிகர் பண்றதுங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா வரலாம். ஒன்ஸ் எஸ்கேப் கொடுத்துருவாங்க சார். இதுல வந்து 80GO, 80C, 80CC, 80D, 80DD எந்த விதமான டிடக்ஷனும் பிடிக்கல. சோ அகைன் பேரோல் இன்ஃபோல போங்க சார். பேரோல் இன்ஃபோ இதுல இன்கம் டாக்ஸ் டீடைல் வாங்க. இன்கம் டாக்ஸ் டீடைல் அதுல பேஹெட் கான்ஃபிகரேஷன் என்று கொடுங்க சார். பேஹெட் கான்ஃபிகரேஷன்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த பேஹெட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும், பேஸ்ட் ஆன் எந்தெந்த ஹெட்டுக்கு நான் டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறது இங்க கான்ஃபிகர் பண்றோம். இந்த கான்ஃபிகரேஷனை வச்சுதான் நமக்கு கம்ப்யூட்டேஷன்ல என்ன பண்ணுது, டிடிஎஸ் கான்ஃபிகரேஷன் இந்த டிடிஎஸ் வேல்யூ பிடிச்சிட்டு வந்துருது. சோ இந்த பேஸ்ட் ஆன் இந்த டிடிஎஸ் கான்ஃபிகரேஷன் இங்க பண்ணிக்கிறத பொறுத்து கம்பெடிஷன்ல என்ன பண்ணுது, எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிருது. கிளியர். எஸ்கேப் கொடுத்துருவோம் சார். எஸ்கேப் கொடுத்துட்டு அந்த கம்பெடிஷனுக்கு வாங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் எம்ப்ளாய்க்கு உண்டான கம்பெடிஷனுக்கு வாங்க. டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், பேரோல் ரிப்போர்ட், இன்கம் டாக்ஸ், கம்பெடிஷன். ஓகே சார். அஜய்குமார் எடுத்துக்கலாம் சார். அஜய்குமார் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இருந்து அவருக்கு சேஞ்சஸ் பண்றோம். இந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இன்னொரு டீட்டெயிலையும் பார்த்துருவோம். இவருக்கு
இந்த ரெஜிம் இவர் செலக்ட் பண்ணிருக்கிறதுனால நியூ இது செலக்ட் பண்ணிருக்கிறதுனால அவரோட டோட்டல் இன்கம் டாக்ஸோட ஸ்லாப் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒன்ஸ் என்டர் கொடுங்க சார். அந்த இடத்துல வச்சு டாக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வச்சு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்ஸோட பிரேக்கப், ஸ்லாப் பிரேக்கப், அதுக்குண்டான பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது இங்க ஹைலைட் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர் எந்த இயர், அசஸ்மெண்ட் இயர் எந்த இயர், அதையும் இங்க என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒன்ஸ் வெளியில வாங்க சார். கிளியர் தர்மா? இதுல எதுவும் ஆட் பண்றீங்களா? உங்களுக்கு சார் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு எம்ப்ளாயோட பேரோல் சிஸ்டத்தை நம்ம வச்சிருக்கோம். அட்டெண்டன்ஸ் போடுறதாகட்டும், அவருக்கு பேர்ஸ் கான்ஃபிகர் பண்றதாகட்டும், அவருக்கு என்னென்ன டிடக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்துருந்தாலுமே எல்லா டிடக்ஷன் டீடைலும் உள்ள கேப்சர் பண்ணி அவருக்கு எவ்ரி மந்த் ஒரு பே அவுட் பண்ணிட்டு அவரோட இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனை பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் என்னன்னா நம்ம குடிச்சிருக்கிற டிடிஎஸும் அவருக்கு வர்ற இன்கம் டேக்ஸ் ஆக்சுவல் கால்குலேஷனும் கரெக்டா இருக்கா, என்ன டிஃபரன்சியேஷனா இருக்கு, இல்ல பேலன்ஸ் ஏதாச்சும் டிடெக்ட் பண்ணுமான்னு காட்டும். உதாரணமா மேல டாப்ல பாருங்க, நம்மளுக்கு வந்திருக்கிறது 1,67,000 ரூபாய் இவருக்கு டோட்டல் டிடக்ஷன் வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? டாப்ல ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, டோட்டல் இன்கம் டேக்ஸ் எவ்வளவு இருக்கு, 1,67,000 rupees இருக்கு. டிடக்ஷன் எவ்வளவு பண்ணிருக்கோம், 88 பண்ணிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லுது, 79,000 ரூபாய் நீங்க அவருக்கு டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லுது. சோ நீங்க எப்படி மாசமான எக்ஸ்ட்ரா எவ்வளவு பிடிக்கணும், இல்லைன்னா இதே 79,000 மார்ச் எண்ட்ல புடிச்சு கூட கட்டிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பிரேக்கப்போட இங்க இருக்கு. பட் இது எந்த ரீசன்ல வச்சிருக்கோம், புது ரீசன் கால்குலேஷன் பிரகாரம் வைக்கிறோம். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த ஸ்கிரீன்ல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். சாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த எம்ப்ளாயி வந்து நம்மளுடைய ரெகுலர் ரெஜிம்க்கு நம்ம மாத்துறோம். சோ எங்க இருந்து மாத்தலாம்னு சொன்னா 3 விதத்துல. நம்ம இந்த இடத்துல இருந்தே எம்ப்ளாயி ஆல்டர்ல போயிட்டு அதை வந்து ரெகுலருக்குன்னு மாத்தணும். இந்த இடத்துல வந்து ரெகுலர் அப்படின்னு மாத்தணும். ரைட், என்டர், சேவ் பண்ணிக்கோங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அவருடைய டாக்ஸோட டிஃபரன்ஸ் பாருங்க சார், டாக்ஸ் டிடக்ஷனோட டிஃபரன்ஸ் பிளஸ் இந்த இடத்துல ரெகுலர் ரெஜிம்க்கு மாறிட்டாரு. அவரோட டிடக்ஷன் என்னென்ன டிடக்ஷன் இருக்குதோ அவ்வளோ என்ன ஆகுது, டிடக்ஷன். அப்படியே கீழே வாங்க சார். ரெகுலருக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. தென் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அவர் என்னென்ன டிடக்ஷன் 80Cல என்ன வச்சிருக்காரு, 80DDல என்ன வச்சிருக்காரு, 80Gல என்ன வச்சிருக்காரு, எல்லாருடைய டோட்டல் டிடக்ஷன், டிக்ளரேஷன் டிடக்ஷன் அப்படியே இதுல கேப்சர் ஆயிருது. டவுன் வாங்க சார். டவுன் 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 பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டிடிஎஸ் டிடக்ஷன் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான டிடிஎஸ் டிடக்ஷன் என்ன இருக்குது இதுல பிடிச்சிருக்குது. பே ஹெட்டை டிஃபைன் பண்ணி நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதுவும் பிடிச்சிருக்குது. தென் இப்போ வந்து இவருக்கு உண்டான டாக்ஸ் ஸ்லாப் என்ன, டாக்ஸ் ஸ்லாபோட டாக்ஸ் ரேட் என்ன, அதை பாக்குறதுக்கு டாக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம்ல வச்சு கிளிக் பண்ணுங்க சார். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதா சார்? அதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? அதுல வேரியஸ் ஸ்லாப்ஸ் இருந்தது. இன் பிட்வீன் 5ல இருந்து 35 வரைக்கும் பிரேக்கப்ஸ் இருந்தது. சோ இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்லாப், 5%, 20%, டைரக்ட் 30%. கிளியர்? இது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது புது ரீஜன்ல வச்சீங்கன்னா மேல நான் சொன்னால டோட்டல் டாக்ஸ் எவ்வளவு வந்துச்சு, 1,61,000 வந்துச்சு. இப்போ இதே வந்து நான் அவருக்கு எப்பவும் போல ரெகுலருக்கு மாத்தி விட்டோன்னு இப்போ எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு, 1,31,000 தான் வருது. ஸோ அப்போ அவருக்கு எந்த ரீசன் கரெக்டா இருக்கு, எதனால அவருக்கு பெனிஃபிட் வருங்கிறத நம்ம அனாலிட்டிக்கல் பண்ணிட்டு அவருக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கமெண்ட் கூட பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி சார் நீங்க புது ஸ்லாப்ல போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சேவிங்ஸ் ஆகும், ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு இவ்வளவு இன்கம் வருது, ஸோ அதனால இதுல போங்கன்னு சொல்லி பண்ணலாம். இல்ல சார் நீங்க இவ்வளவு இன்கம் தான் வச்சிருக்கீங்க, இவ்வளவு டிடக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க, ஸோ அதனால நீங்க பழைய ரீஜன்லயே இருங்க, அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ பிளான் பண்ணலாம். எப்போ ஏப்ரல்லே பண்றோம்னா கூட பண்ணிக்க முடியும். இந்த கால்குலேஷன் எல்லாம் யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனை வச்சுக்கிட்டு நம்ம பேரோல் சிஸ்டம் டேலியில மெயின்டைன் பண்ணோம்னா இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீ டிஃபைன்டா அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இதை வச்சு அவங்க டாக்ஸ் சேவிங்ஸ் பிளான் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கும். ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி சேலரி ஹை எண்ட் போக 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 தான் நியூ ரீஜன்ல வரும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். இதே அவங்களுக்கு சேலரி மினிமம் லெவல்ல இருக்குன்னா அவங்க நியூ ரீஜன் போனா பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்லயும் மெப்பிக்கிறேன். இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,31,000 தான் இருந்துச்சு, இவர் பழைய ரீஜன்ல இருக்காரு. ஸோ ரெகுலர் ரீஜன். இப்போ நான் போய் இவருக்கு மறுபடியும் புது ரீஜனுக்கு மாத்துறேன். திடீர்னு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் உங்களுக்கு சேலரி ஹையஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நான் புது ரீஜன் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்தி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது இப்ப எவ்வளவு டாக்ஸ் மாறுது, 1,67,000 மாறுது. அப்ப அவருக்கு அதிகம் தான் ஆகுது. இப்ப நான் ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவேன் அவருக்கு, சார் நீங்க புது ரீஜன் போகாதீங்க, நீங்க பழையபடி என்ன பண்ணிக்கோங்க, அதுலயே ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்டேஷன் கூட பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்கும் இதை நீங்க பார்க்க முடியும். ஓகே சார். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? இதுல வந்து கான்ஃபிகரேஷன் சார், எந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க, என்னென்ன ஹெட்டுக்கு வந்து நீங்க டிடிஎஸ் கொடுக்குறீங்க,
பிளஸ் உங்களுடைய மீதி எல்லா கான்ஃபிகரேஷன் டேலிலே உள்ள இன்பில்ட்டா இருக்குது. வேற எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். கான்ஃபிகர் மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். அதுக்கு தகுந்தபடியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாத்தி டேலில கொடுத்துரும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். நீங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா மைக் ஆன் பண்ணி கேளுங்க. இல்ல உங்களுக்கு சேட் பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. இல்ல இது உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கு ஓகேனா நீங்க அதுலயே ஓகேன்னு சொல்லி போட்டீங்கன்னா நாங்க ஃபர்தரா மூவ் பண்றோம். சோ இது டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நான் மூவ் பண்ணட்டுமா? யாராச்சும் ஒருத்தர் ஓகே சொல்ல முடியுமா? ரைட், ஓகே சார், மூவ் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது TDS அண்ட் TCS சார். இதுக்கு வாங்க சார், நம்மளுடைய பிபிடிக்கு வாங்க. சோ என்டர், இது பார்த்தாச்சு, டவுன்லோட் இப்போ சேஞ்சஸ் இன் TDS என்டர் கொடுங்க சார். சேஞ்சஸ் இன் TDS, ஃபர்ஸ்ட் TDSல என்ன சேஞ்ச்? TDSல ரெண்டு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க சார். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நியூ செக்ஷன் 194K. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, TDS உள்ள கொண்டாந்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன போர்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து TDSல கொண்டாந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிவிடெண்ட் வாங்குறோம் இல்லையா, அந்த டிவிடெண்ட கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஃபார்ம்ல கொண்டாந்து அந்த கேபிட்டல் கெயினுக்கு 10% TDS பிடிக்க சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. இதுல சேஞ்சஸ் பண்ணிருக்காது. ரெண்டாவது வந்து நான் ரெசிடென்ட்டுக்குள்ளவங்களுக்கு சர்சார்ஜ் பிளஸ் வந்து செஸ், ஹையர் எஜுகேஷன் செஸ் 10%, 2%, 3% பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. அவர் வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹிந்து ஃபேமிலி, நான் ரெசிடென்ட்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. வேல்யூ இதே மாதிரி ஒரு வேல்யூ, அந்த வேல்யூக்கு என்ன சர்சார்ஜ், அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் செஸ், அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஹையர் செஸ். அதே மாதிரி நான் ரெசிடென்ட் கோஆபரேட்டிவா இருந்தாருன்னா அவருக்கு என்ன ஸ்லாப், என்ன வேல்யூ ஸ்லாப், பிளஸ் அதுக்கு என்ன சர்சார்ஜ் பெர்சன்டேஜ், அதுக்குண்டான செஸ், அதுக்குண்டான ஹையர் எஜுகேஷன் செஸ் 2 and 3%. அதே மாதிரி ஒரு கம்பெனியா இருந்தாருன்னா அவருக்கு என்ன ஸ்லாப், அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சர்சார்ஜ், அதுக்கு அந்த சர்சார்ஜுக்கு பேஸ்ட் ஆன் செஸ் அண்ட் செகண்டரி செஸ் இதுல கொடுத்துருக்காங்க சார். ஸோ அதை தான் இந்த TDS 6.6.1ல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டவுன் கொடுங்க சார். ஸோ சர்சார்ஜஸ் சேஞ்சஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆன் 194K. இன்னொன்னு ஆப்ஷன் முன்னாடி வந்து நம்ம வித் பேன் வித்தவுட் பேன்ங்கிறது நம்ம தனியா எங்கேயுமே ஹைலைட் பண்ணி காமிக்கல. இந்த ரிலீஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல கொண்டு போயிட்டு நீங்க பேன் இருந்தா எத்தனை பெர்சன்டேஜ், பேன் இல்லாட்டி எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு கான்ஃபிகரேஷன்ல வந்து லெட்ஜர்ல நீங்க வந்து பேன் நம்பர் கொடுக்கலன்னா அதை என்ன ஹைலைட் பண்ணும், 20% டைரக்டா பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம இப்போ உள்ள நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, வித் பேன் வித்தவுட் பேனுக்கு பெர்சன்டேஜ் அவங்களே அங்கேயே மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். ஸோ இன்னொரு ஒரு சேஞ்சஸ் இதுல கொடுத்துருக்காங்க, அது எப்படிங்கிறத பார்க்கலாம் சார். இப்ப சார் சொன்னது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். TDSக்கு இனிமேல் நீங்க சர்சார்ஜ் வந்துச்சுன்னா டேலி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ரிலீஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சர்சார்ஜஸ் நீங்களே உள்ள கேப்சர் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா 94K செக்ஷன்ல தேவையான அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயினா அதை விட என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா எனி கைண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், சேலரியா இருக்கலாம், இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்டா இருக்கலாம், இல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் கமிஷனா கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு தான். ஒன்னு நார்மல் டாக்ஸ் ரேட், இல்லைன்னா ஒரு பேன் நம்பர் இல்லைன்னா என்ன சொல்லிடுறோம் 20% பிடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதே இன்ட்ரெஸ்ட் பேமெண்டா இருந்தா அவருக்கு பேன் நம்பர் இல்லைன்னா ஒரு 15% பிடிங்க. இதே அவருக்கு வந்து இல்ல அது கான்ட்ராக்ட் பேமெண்டா இருந்தா 20% பிடிங்க பேன் நம்பர் இல்லைன்னு சொல்லி இனிமேல் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, பேன் நம்பர் இல்லைன்னா டாக்ஸ் ரேட் மாற போகுது. சோ அதுக்கும் ப்ரொவிஷன் டேலில இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் இப்ப சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. மூவ் பண்ணலாம் சார். ரைட் சார், ரைட். ப்ராடக்ட்டுக்குள்ள வாங்க சார், ப்ராடக்ட்டுக்குள்ள வாங்க. எஸ், ஸோ TDS கம்பெனி செலக்ட் பண்ணுங்க சார். ரைட், என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஸ்டாச்சுட்டரி கான்ஃபிகரேஷன்ல இந்த
TDS எந்த statutory configuration ஆனது first go to F11 statutory and taxation இதுல TDS yes கொடுங்க சார். set alter TDS detail yes கொடுங்க. சோ இதுல tan number detail எல்லாமே ஃபில் பண்ணிடுறீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா provide surcharge and chess detail இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல அப்படின்னா F12 பிரஸ் பண்ணுங்க சார். F12 கான்ஃபிகரேஷன்ல ரெண்டாவது பட்டன் பாத்தீங்கன்னா enable surcharge and chess detail for TDS இந்த ஆப்ஷன் எஸ் ன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நம்மளுடைய சப் ஃபார்ம்ல வந்துரும். இன் கேஸ் அந்த இடத்துல நோன் இருந்தா இங்க என்ன வராது, அத கொஞ்சம் நோ பண்ணி காமிச்சிருங்க தர்மா. F12ல போயிட்டு அதை நோ பண்ணி காமிச்சிருங்க. எஸ் இந்த இடத்துல நோன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் இங்க டிஸ்பிளே ஆகாது. அது ஆகணும் அப்படின்னா F12ல அந்த ஃபீச்சர்ஸ் உண்டானது எஸ்ங்கிறத எனேபிள் பண்ணுங்க. சோ இப்போ போயிட்டு அதுல சர்ச்சார்ஜ் அண்ட் செஸ்ல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்லி இங்க நான் ரெசிடென்ட் மட்டும்தான் வரும். நான் ரெசிடென்ட் உண்டான இண்டிவிஜுவலா இருந்தா, இண்டிவிஜுவல் ஹிந்து ஃபேமிலிஸ் இருந்தா அவங்களுக்கு என்ன டீட்டெயில் எடுக்கணும். ஸோ 14ல இருந்து அவங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான சர்ச்சார்ஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான செஸ், அதுக்குண்டான செகண்டரி ஹையர் எஜுகேஷன் செஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் தான் சேவ் பண்ணிருங்க. சரி சார், இன் கேஸ் எனக்கு வந்து 1/6ல இருந்து ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா, இப்போ சே எக்ஸாம்பிள் கம்பெனிலே நம்ம வச்சுக்கிடுவோம். கம்பெனி ரெசிடென்ஸ்க்குள்ளே வாங்க சார். சரி இண்டிவிஜுவல் வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல 16ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டாக்ஸ் நீங்களே செட் பண்ணிக்கலாம். என்ன டாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இதே இது முன்னாடி சினாரியாவா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், டேலில இருந்து ஒரு ஸ்டாட் ஃபைல் வரணும். அந்த ஸ்டாட் ஃபைல் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி என்ட்ரிஸ் போட முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க டேலி யூசர் ஃப்ரெண்ட்லியாவே நீங்களே அதை கான்ஃபிகர் பண்ணி, இப்போ ஜிஎஸ்டி பொறுத்த மட்டும் எல்லாரும் தெரியும், ஜிஎஸ்டி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டில போயிட்டு நம்ம என்ன பீரியட்ல சேஞ்ச் பண்றாங்களோ அந்த பீரியட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரல என்ட்ரி போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சேவ் கான்செப்ட் தான் யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்களே கான்ஃபிகர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே சார், சேவ் பண்ணிக்கலாம் சார். இதை இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கு. நீங்க எது வேணும்னாலும் மாத்தி பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னன்னா டேலி நாளைக்கு ஒருவேளை ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்தாலும் கூட டேலி நீங்க டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சார் சொன்ன மாதிரி கம்பெனிக்கு வேணுமா, கோஆபரேட்டிவ் வேணுமா, இல்ல இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்டா, அவர் ரெஸ்டாரண்டா நான் ரெஸ்டாரண்டா, இல்ல பீரியடுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணுமா, இல்ல பர்சன்டேஜ் எப்போ மாறினாலும் எந்த இடையில மாறினா கூட நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்ச்சார்ஜுக்கும் செஸ்ஸுக்கும் நீங்களே கிரியேட் பண்ணலாம். முன்னாடி என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா இது ஒவ்வொரு ட்ரிப்பும் டேலி ஒரு ரிலீஸா கொடுக்கும், அதைத்தான் நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி நம்மளுக்கு ஜிஎஸ்டில இப்போ அந்த ரிலீஸ் கொடுக்காம நீங்களே ரேட்ஸ் எல்லாம் மாறும்போது அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அது மாதிரி டிடிஎஸ்ல இந்த சர்ச்சார்ஜுக்கும் செஸ்ஸுக்கும் இப்ப நம்மளே என்ன பண்ண சொல்லிட்டாங்க, மாத்திக்க சொல்லிட்டாங்க. அப்ப டிடிஎஸ்ல டாக்ஸ் ரேட் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளே போட்டுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ அடிஷனலா செஸ்ஸுக்கும் சர்ச்சார்ஜுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இது ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கான்ஃபிகரேஷன். எது சேஞ்சஸ் இருந்தா இதுல கான்ஃபிகர் பண்ண போறீங்க, சேவ் பண்ணிக்கலாம். ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க சார். ஒரு எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒரு சப்ளையர், தென் ஒரு டியூட்டி லெட்ஜர். இந்த 3 லெட்ஜர் தான் என்ன வேணும் டிடிஎஸ்க்கு தேவை. ஸோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லி ஆமா சார், இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு லெட்ஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த லெட்ஜர் ஸ்கிரீன் தான் உங்களுக்கு இப்போ விசிபிலிட்டி காட்டுது. ஓகே சார், ஓகே. தென் அந்த டிடிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்குள்ள வாங்க சார். நேச்சர் ஆஃப் பேமெண்ட், கண்ட்ரோல் என்டர். கண்ட்ரோல் நான் சொல்லியிருந்தேன் சார், வித் பேன் வித்தவுட் பேன் என்னங்கிறது நம்ம இங்கே நம்மளால என்ன பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே மாதிரி அதர் டியூட்டிஸ்க்குண்டான டைப் பண்ணானதும் நமக்கு இங்க வித் பேன் வித்தவுட் பேன்ங்கிறது நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். சரி சார், இப்போ நம்மளுக்கு 14th 5 வரைக்கும் ஒரு டாக்ஸ் இருந்தது. 15th 5ல இருந்து டாக்ஸ் டிடிஎஸ்ல பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ வித் பேன் வித்தவுட் பேன். ஸோ இந்த சேஞ்சஸ் நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க, 25% வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். எங்க போய் சேஞ்சஸ் பண்ணணும் சார், ஆல்ட் எல் கொடுங்க சார். ஆல்ட் எல் இந்த இடத்துல இருந்து என்டர் கொடுங்க சார். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டு என்டர். 15/5 சேம், மீதி எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், வேற எதுவும் சேஞ்சஸ் இல்லை.
இந்த 10%ங்கிற இடத்துல 7.5%. 25% என்ன பண்ணிருக்காங்க, டிடெக்ட் பண்ணி நம்ம பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் பேனுக்கு சேம் தான் சார், அதுல எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. ரைட்டுங்களா? த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 5000 தான். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து 5000. இதுக்கு வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 5000. 5000க்கு மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் சார். ஏன்னா இப்பதான் இதுல லேட்டஸ்டா வந்திருக்குது. 15th மேல இருந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க, டிடெக்ட் பண்ணிருக்காங்க. சேவ் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு எப்படி அப்ளிகபிள் டேட் கொடுத்து பண்றோமோ அது மாதிரி நீங்க டிடிஎஸ்க்கும் பண்ணிக்கலாம். அது எப்படி நீங்க வித் பேனுக்கும் வித்தவுட் பேனுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வேணாலும் மாத்தி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. லிமிட் நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணா கூட என்ன பண்ணிக்கலாம், லிமிட்டை நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணி வச்சுக்க முடியும். சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேட்டை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிடும் சார். சேவ் பண்ணுங்க. 14ஆம் தேதி ஒரு என்ட்ரி போடுங்க, 15ஆம் தேதி ஒரு என்ட்ரி போடுங்க சார். மே மாசத்துலயே ஒரு 2 என்ட்ரியுமே மே மாசத்துலயே சேவ் பண்ணிட்டு போடுங்க சார். 2 என்ட்ரி போட்டு அதனுடைய இம்ப்ளிகேஷன் பார்க்கலாம் சார். 2 விதமா என்ட்ரி போடலாம். ஒன்னு வந்து ஜேர்னல்ல என்ட்ரி போடலாம், சேம் இன் பர்ச்சேஸ்ல வவுச்சர்லயும் இந்த என்ட்ரியை நம்ம போடலாம். தர்மா சேல்ஸ்ல போடுறீங்க, தர்மா பர்ச்சேஸ்க்கு மாத்திக்கோங்க. ஏதோ ஒரு பார்ட்டி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல போயிட்டு நம்ம டாக்ஸ் அனாலிசிஸ்ல போயிட்டு காமிங்க தருமா. டாக்ஸ் அனாலிசிஸ் Alt F1. ஸோ அதுக்குண்டான கமிஷனுக்கு உண்டான பர்சன்டேஜ், இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்கு உண்டான சார்ஜஸ், தென் அதுக்குண்டான எஜுகேஷன் செஸ், ஹையர் எஜுகேஷன் செஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிரேக்கப்போட வந்துடும் சார். இது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய கான்ஃபிகரேஷன். F11ல பண்ணிருக்கோம் இல்லையா, ஸ்டாச்சுட்டரி கான்ஃபிகரேஷன். அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கணும். செஸ் எல்லாம் நம்ம F11ல கொடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செஸ் எல்லாம் நம்ம எங்க கொடுத்துட்டு வந்திருந்தோம், F11ல கொடுத்துருந்தோம். பார்ட்டி நேம்ல டிடிஎஸ் எனபிள் பண்றோம், எக்ஸ்பென்ஸ்லயே டிடிஎஸ் எனபிள் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பார்ட்டி நேம்க்கும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ்க்கும் எனபிள் பண்ணதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, கால்குலேட் பண்ணிருக்கு. இப்போ நான் போட்டிருக்கிற என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டேட்டுக்கு போட்டிருக்கேன், 14 மேல போட்டிருக்கேன். ஸோ 17 மே வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சு, 10% இருந்துச்சு. அதுதான் நம்மளுக்கு இங்க பிடிச்சிருக்கு. இந்த என்ட்ரி இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ நான் டேட்டை சேஞ்ச் பண்றேன். சார் சொன்ன மாதிரி 15th மேக்கு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணலாம். அதே பார்ட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கமிஷனே கொடுக்குறேன். கமிஷன்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல செக் பண்ணுங்க. ஆல்டிஎல் கொடுங்க, ஆல்டிஎல் கொடுங்க. சேஞ்சஸ் பண்ணல. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் சேஞ்சஸ் பண்ணோம். சேஞ்சஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, டாக்ஸ் டிடிஎஸ் மாறி இருக்கு. முன்னாடி இது டேலி ஒரு ரிலீஸ் இருந்தது, அது இப்போ மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுதான் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாரு. இப்போ அந்த 2 என்ட்ரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதுல டிஃபரன்ஷியேஷன் டாக்ஸ் அனாலிசிஸ்ல போய் பார்த்தலாம் சார். டாக்ஸ் அனாலிசிஸ் வாங்க. ரைட்டா சார். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கோமோ பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், 15ஆம் தேதி எது என்ட்ரி போடணும்னா டேலில இருந்து ஒரு ஸ்டாட் ஃபைல் வரணும். 7.2 யூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். டைப் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு F12ல போனோம்னா டிடிஎஸ்ல டைப் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு, அதுல நம்ம எடிட்டே பண்ண முடியாது. என்ன இருக்கும், என்னென்ன பர்சன்டேஜ் ஒன்ஸ் வியூ பண்ணி மட்டும் நம்ம பாக்குற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அந்த இதுதான் இது என்ன பண்ணிருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மளே கான்ஃபிகர் பண்ண முடியா கொடுத்துருக்காங்க.
கரெக்ட்? கிளியரா சார்? இல்ல ஏதாவது டவுட்ஸ் புரியல நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் இல்லைன்னா மைக் ஓபன் பண்ணி கூட கேட்கலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஓகே அப்படின்னா நீங்க ஓகேன்னு போட்டா ஃபர்தரா மூவ் பண்றோம். எது டவுட்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஜஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேனா ஓகே, ஃபர்தரா மூவ் பண்றோம்னா மூவ் பண்ணிடலாம். இல்ல டவுட் இருந்தா கேளுங்க. ரைட் சார், மூவ் பண்ணலாம் சார். ஓகே சார். சோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறது டிசிஎஸ் பார்க்கலாம் சார். டிசிஎஸ் எடுக்க டிசிஎஸ்ல என்ன கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் நான் ரெசிடென்ட்க்கு உண்டான பர்சன்டேஜ், இதே பர்சன்டேஜ், இதே செஸ், தென் ஹையர் எஜுகேஷன் செஸ் கொண்டாந்துருக்காங்க. அடிஷனல் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட செக்ஷன்ல இருக்கிற 206 செக்ஷன்ல இருக்கிற 206 செக்ஷன் சில இருக்கிற செக்ஷன்ல ஒரு சப்செக்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 1G அப்படின்ட்டு. இந்த 1G எது ரிலேட்டடா வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1G எது ரிலேட்டடா வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அண்ட் டூர்ஸ் அண்ட் எஜுகேஷன், ஃபாரின் எஜுகேஷன்ஸ். இந்த மாதிரி இதுல நம்ம பே பண்ற ஃபாரின் கரன்சி இதுக்கு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து எந்த விதமான டிடக்ஷனும் கிடையாதுங்க. டிசிஎஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. 7 lakhsக்கு மேல போச்சுன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வச்சிருக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ டிடெக்ட் பண்ணணும். அதுக்குண்டான நான் ரெசிடென்ட்னா அதுக்குண்டான சர்சார்ஜஸ், அதுக்குண்டான செஸ், அதுக்குண்டான ஹையர் எஜுகேஷன் செஸ் பண்ணணும். சரி, நார்மலா டிசிஎஸ் எதுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஸ்கிராப், செகண்ட் சேல்ஸ் கார்ஸ், தென் டிம்பர்ஸ், அது இல்லாம புல்லியன் சொல்ல போனா இந்த தங்க கட்டிகள், தங்க பிஸ்கட்ஸ் சொல்றோமே, தங்க பிஸ்கட்ஸ், வெள்ளி பிஸ்கட்ஸ், அந்த மாதிரி இதுகளுக்கு டிம்பர்ஸ். தென் டென்டிவ் லிவ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புகையிலை தாள், அது மாதிரி பீடி உண்டான தாள், பீடி மேக் பண்றதுக்கு உண்டான அந்த லீவ்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ். இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு லீஸ்க்கு எடுக்கிறாங்க இல்லையா, லீஸ்க்கு எடுக்கிறவங்கள டிசிஎஸ் கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பார்க்கிங் டோல் இவங்களுக்கும் என்ன பண்றாங்க, டிசிஎஸ் கலெக்ட் பண்றாங்க. கல்குவாரி, மைன்ஸ், சுரங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்றாங்க. மைன்ஸ்ல எடுத்துக்கிட்டேன்னா அயர்ன், ஓர், இந்த மாதிரி கனிம வளங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம். தென் ஆல்கஹால், ஹியூமன் ஆல்கஹாலுக்கும் நம்ம என்ன பண்றோம், டிசிஎஸ் கலெக்ட் பண்றோம். இப்ப புதுசா சேர்ந்திருக்கிறதுல 1G சப்செக்ஷன்ல ஃபாரின் ரெமிட்டன்ஸ் கொண்டாந்துருக்காங்க. சரி, இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ்ல ரிசோர்ஸ் பேங்க் ஒரு சில லிபரலைசேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு மைனரா இருந்தாலும் சரி, அவர் மேஜரா இருந்தாலும் சரி, ஒரு இந்தியன்ஸ் $2540 உள்ள இருந்தா டிசிஎஸ் உண்டான அமௌண்ட் எதுவுமே கலெக்ட் பண்ண தேவையில்லை. சோ அதுக்கு மேல போகும்போது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. LBRS அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்பிஐல இருந்து ஒரு சின்ன ஒரு லிபரலைசேஷன் கொடுத்திருக்காங்க சார். சோ இதுதான் ஓவரால் டிசிஎஸ் பத்திய விஷயங்கள். ரைட்டா சார்? சார் ஒரே ஒரு அந்த ரெமிட்டன்ஸ் உண்டான ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு காமிச்சிடலாம் சார். தர்மா? ரைட் சார், ரைட் சார். அதுக்குண்டான பிபிடி இதுல இல்ல என்ன இருக்குங்க சார், என்ட்ரிஸோட என்னென்ன. ரைட், ஓகே ஓகே தர்மா. ரைட், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த 2 லெட்ஜர் கீழே எந்த லெட்ஜரோ அந்த லெட்ஜர் கீழே வச்சுக்கோங்க. ஒண்ணு கரண்ட் லைபிலிட்டி கீழே வைக்கலாம், ஏன்னா நம்ம பே பண்றதுனால நம்ம கரண்ட் லைபிலிட்டி கீழே வைக்கலாம். இல்ல இன்கேஸ் ஒரு பார்ட்டி சைடா இருந்தா அதை வந்து இன்கமா வச்சுக்கலாம் இல்லையா தர்மா? இந்த 2 கான்செப்ட்ல எந்த கான்செப்ட் வேணாலும் அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கலாம். பிகாஸ் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் கரண்ட் லைபிலிட்டி வச்சேன்னா நான் ஒருத்தர் இருந்து 10,000 ரூபாய் வாங்குறேன், பட் 9,200 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், மீதி 200 ரூபாய் என்னோட இன்கமா இருந்தா நான் கரண்ட் லைபிலிட்டியில இருக்கும்போது நான் வாங்கினதும் கொடுத்ததும் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நான் இன்கம்க்கு என்ன பண்ணணும், ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி சேவியா போட்டு அக்கௌண்ட் பண்ணணும். இதே நான் இன்கமா வச்சுட்டேன்னா ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கினது 10,000 கொடுத்தது 9,000, ஆல்ரெடி அந்த 200 ரூபாய் எங்க இருக்கும்,
அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அந்த இன்கமை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவை கிடையாது. ஸோ அப்போ என்ன நேச்சர்ல வைக்கணுமோ அதை நீங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் டேலியில நீங்க இன்கமா வச்சாலும் சரி இல்ல கரண்ட் லைபிலிட்டியா வச்சாலும் இந்த டிசிஎஸ் அப்ளிகபிளுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ரைட், என்டர் கொடுங்க சார். என்டர் கரண்ட் லைபிலிட்டில வச்சுக்கிடுவோம். சேம் இன் டிசிஎஸ் அப்ளிகபிள். இதுல ஃபாரின் ரெமிட்டன்ஸ்ங்கிற நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் கண்ட்ரோல் என்டர் கொடுங்க சார். இதுல நியூ கேட்டகரி போனாலே அதுல இருந்தே ஃபாரின் ரெமிட்டன்ஸ் உண்டான இதெல்லாம் இருக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல அதனுடைய 206C இதனுடைய பர்சன்டேஜ். இதுக்கு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் உண்டான பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆகுது. வித்தவுட் பேனுக்கு 10%, வித் பேனுக்கு 5%. ஸோ அதே மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பாத்தீங்கன்னா 7 lakh rupees. ஸோ இது ஸ்டாண்டர்டைஸ்ட் என்று கொடுங்க சார். எப்போ சேஞ்சஸ் பண்றாங்களோ அப்போ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இதுக்கு உண்டான சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். என்டர் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிடிஎஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சேஞ்சஸ் வேணும்னாலும் சார் என்ன சொல்றேன்னா சேஞ்சஸ் வேணும்னாலும் ரைட் ஹேண்ட் சைடுல அந்த டீடைல்ஸ் இருந்ததுல அதுல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸையும் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இப்போ சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எப்போ வேணாலும் என்ன பீரியட் ஆஃப் டைம்ல வேணாலும் நீங்க என்ன ரேட்ஸ் வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற பட்டன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒன் சார் ஓகே தான்மா, இது சேவ் பண்ணிருங்க. இது இல்லாம இன்னொரு வந்து புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க தெரியுமா. புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. எஸ்கேப் பண்ணிட்டு புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. கார் சேல்ஸ்னு வச்சுக்கிடுவோமே, கார் சேல்ஸ்னு கிரியேட் பண்ணுங்க தெரியுமா. கார் சேல்ஸ் அண்டர் இன்டைரக்ட் இன்கமே கொடுத்துக்கோங்க. இன்டைரக்ட் இன்கம் வேற ஒண்ணு இல்லை. என்டர் கொடுங்க. டிசிஎஸ் அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருங்க. அப்ளிகபிள் ரைட். இந்த இடத்துல வச்சுட்டு ஒன் மினிட் அதெல்லாம் வேண்டாம். நம்ம நியூ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. நியூ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஹெல்பர் செலக்ட் பண்ணுங்க சார். ஹெல்பர். ஸோ எதுக்காகங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹெல்பர் செலக்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் நமக்கு இல்ல அது எதுவுமே வேண்டாம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். எந்தெந்த கேட்டகரி எல்லாம் இருக்குது டிசிஎஸ் கீழே அப்படிங்கிற டீட்டெயில் சொன்னேன் இல்லையா நான் உங்களுக்கு. லீஸுக்கு எடுக்கிறது, ஸோ மைன் லீஸ்க்கு எடுக்கிறது, ஒரு பார்க்கிங் ஏரியா லீஸ்க்கு எடுக்கிறது, டோல் லீஸ்க்கு எடுக்கிறது, ஜுவல்லரி, தென் மினரல்ஸ், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிராப், டென்டிவ் லீவ்ஸ், டிம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்க்கு எல்லாமே என்ன வரும் உங்களுக்கு டிசிஎஸ் வரும். அது இதை காமிக்கிறதுக்காக தான் சார் இந்த தேவை சொன்னேன். வெளியில வந்து அது மாதிரி புல்லியன் சொல்லியிருந்தேன். புல்லியன்ங்கிறது இந்த பிஸ்கட்ஸ் கட்டி வெள்ளி கட்டிகள் இருந்தது. எஸ்கேப் பண்ணிடலாம் சார். ஸோ இப்போ ஒரு என்ட்ரி டேலியில் இல்லாத நியூ கேட்டகரி வேணாலும் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ கேட்டகரி கொடுத்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ற ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க டேலி. ஆனா வரக்கூடியது எல்லாமே எதுல வரும்னா 206 செக்ஷனுக்குள்ளதான் வரும் சார். அதுக்கு மீறி நீங்க ஒரு இதை அதுல கொடுக்க முடியாது அந்த செக்ஷன் அதுல. ஸோ கவர்மெண்ட் ஏன்னா அந்த செக்ஷன் கீழே தான் நம்மளுக்கு எல்லாமே கொண்டாந்து இருக்கிறாங்க. 206 கீழே தான் எல்லாமே கொண்டாந்துருக்காங்க. எஸ் சார் ரைட். இப்போ ஒரு என்ட்ரி மட்டும் மேக் பண்ணுங்க சார். ஒரு சேல் என்ட்ரி. தென் இன்னொரு லெட்ஜர் என்ன லெட்ஜர் இருக்கும் சார், டிசிஎஸ் ஆன் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அந்த லெட்ஜரை காமிச்சிருக்கோம். ஃபாரின் டியூட்டிஸ் அண்ட் லெட்ஜர் அது என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டோ அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கீழே ட்ராக் பண்றோம். ஓகே சார். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்மளுக்கு எப்படி பார்ட்டி நேம், என்னோட எக்ஸ்பென்ஸோ அல்லது கரண்ட் லைபிலிட்டி நேம் பிளஸ் எப்படி டியூட்டியோட நேம், எப்படி இப்போ சேல்ஸ்ன்னு சொன்னா சேல்ஸ், பார்ட்டி நேம், சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி வைக்க தேவைப்படுதோ அது மாதிரி தான் இதுக்கும் எக்ஸ்பென்ஸ், ஒரு பார்ட்டி, அப்புறம் நம்மளுக்கு அந்த டிசி டாக்ஸோட லெட்ஜர். ஸோ இந்த மூணுமே கிரியேட் பண்றோம் பண்ணியிருக்கோம். எஸ் சார். ஒரு டிரான்சாக்ஷன் ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பார்ட்டிக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபாரின் ரெமிட்டன்ஸ் 10 lakh கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு டிசிஎஸ் அப்ளை பண்றோம். பண்ணோம்னா 5% குடிக்கணும்னு போட்டோம். ஸோ 5% என்ன ஆகும் நம்மளுக்கு இங்க கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் அவர் அக்கௌண்ட்ல அடிஷனலா அவர்கிட்ட கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. டிடிஎஸ் மாதிரி டிடெக்ட் ஆகாது. டிசிஎஸ்ங்கிறது என் பார்ட்டி, என்னோட யார் கஸ்டமரோ அவர்கிட்ட இருந்து நான் அடிஷனலா வாங்கி தான் என்ன பண்ணணும் அவரோட அக்கௌண்ட்ல கட்டணும். எப்படி நான் ஒருத்தரோட ரெவென்யூக்கு நான் அவரோட ரெவென்யூல இருந்து புடிச்சு கட்டுறனோ அது மாதிரி அவரோட ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்குமே நான் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணணும் கலெக்ட் பண்ணியும் கட்டணும். அந்த மாதிரி நேச்சர் தான் டிசிஎஸ். ஓகே சார். ஓகே. ஸோ அகைன் டாக்ஸ் அனாலிசிஸ்ல வாங்க சார். டாக்ஸ் அனாலிசிஸ்ல வந்தீங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் என்ன எல்லாமே கீழே ஆல்
கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பர்சன்டேஜ் என்ன. இதே இது நம்ம ஒரு நான் ரெசிடென்ட் பார்ட்டி கொடுத்துருக்கோம்னா அவங்களுக்கு உண்டான சர்சார்ஜஸ் பிளஸ் வந்து செஸ், ஹையர் எஜுகேஷன் செஸ் எல்லாமே இதுல பிடிச்சு வரும். இதே ஒரு கோஆபரேட்டிவ்னா கோஆபரேட்டிவ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ நம்ம F11ல அதுக்குண்டான ஹெட்ஜஸ், அதுக்குண்டான பெர்சன்டேஜ் ஆஃப் சர்சார்ஜஸ் எல்லாமே வரும். அதுலயே கொடுக்குறது ஸ்கிராப்புக்கு கொடுத்துருக்குறோம். ஸ்கிராப்புக்கு வந்து 0 வேல்யூ கொடுத்துருப்போம். எந்த விதமான த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுமே கிடையாது. ஸோ எவ்வளவு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி சேல்ஸ், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் கார்ஸ்க்கு 10 lakhs rupees கொடுத்துருப்போம். 10 lakhs இருந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருக்குமே ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சார் சொல்ற மாதிரி ஸ்கிராப்பே போலாம். ஸ்கிராப்ல பார்த்தா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். வித் பேன், வித்தவுட் பேன் எல்லாம். வித் பேன்ல போய் பாருங்க, உங்களுக்கு 40,000 rupeesக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் குடிச்சிருக்கோம் 1%. ஸோ 400 rupees கால்குலேட் ஆயிருக்கு. இதே அவருக்கு பேன் நம்பர் இல்லை அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு? ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% கொடுத்துருக்கோம். ஸோ 2,500 rupees கால்குலேட் ஆயிருக்கு. இதே மற்ற இன்னொரு கேட்டகரி பீப்புள் பாருங்க, இந்த பீப்புள்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், சர்சார்ஜ் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கம் டேக்ஸ் 10% பிளஸ் சர்சார்ஜ் 1% எனேபிள் பண்ணங்காட்டிக்கு இங்க வந்து 10,100 உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே இன்னொரு ஸ்கேப் அனாலிசிஸ் பாருங்க, இதுல என்ன பண்ணிருக்கோம், எஜுகேஷன் செஸ்ஸும் எனேபிள் பண்ணிருக்கோம். எப்படி டிடிஎஸ்க்கு சார் அப்படியே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எஜுகேஷன் செஸ் வேணாலும் வச்சுக்கலாம், சர்சார்ஜ் வச்சுக்கலான்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, இது எங்க நம்ம கான்ஃபிகர் பண்றோம்? F11ல போய் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாத்துக்கும்? F11ல போயிட்டு சர்சார்ஜ், எஜுகேஷன் செஸ், ரெஸ்டாரண்டா நான் ரெஸ்டாரண்டா, அதுல இண்டிவிஜுவலா கம்பெனியா அப்படிங்கறதெல்லாம் டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கான்ஃபிகர் எனேபிள் பண்ணணும். அந்த கான்ஃபிகரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், எஜுகேஷன் செஸ் எல்லாம் கால்குலேட் ஆகும். ஸோ இங்க பாருங்க, ஸோ அதுதான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சார் செஞ்சது இதுதான். ஸோ இந்த கான்ஃபிகர் நம்ம இங்க கொடுத்துட்டோம். ஸோ இந்த கொடுத்ததை வச்சுதான் உங்களுக்கு அங்க என்ன கால்குலேட் ஆயிருக்கு, சர்சார்ஜும் செஸ்ஸும் செகண்டரி எஜுகேஷன் செஸ் எல்லாம் கால்குலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனாலதான் நம்மளுக்கு இந்த என்ட்ரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் செஸ் எனேபிள் பண்ணங்காட்டிக்கு எஜுகேஷன் செஸ் வந்திருக்கு. இந்த என்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் சர்சார்ஜ் மட்டும் தான் எனேபிள் பண்ணிருக்கேன். ஸோ இந்த என்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் டிடிஎஸ் தான், டிசிஎஸ் தான். அது யாரு, வித்தவுட் பேனு. இந்த என்ட்ரியில ஒரிஜினலா பேன் வச்சிருக்கிறது வெறும் டிசிஎஸ் மட்டும். 4 இதுல நாங்க உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். பிபிடி ஓபன் பண்ணுவோம். இப்போ நம்ம சார் வந்து 4 டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எஸ் சார். ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இது இல்லாம ஜெனரல் உங்களுடைய கொஸ்டின்ஸ், டேலி ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். வேற ஏதாவது சப்போர்ட் எதுவும் தேவைப்படுறதுனால கேளுங்க. இன்னைக்கு அஜெண்டால நம்ம பார்த்தது 4 கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் பார்த்தோம். இந்த 6.6.1 ரிலீசஸ்ல வெப் ப்ரௌசர்ல அடிஷனலா 4 ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வெப் ப்ரௌசர்ல எனேபிள் பண்ணும்போது ஓனர் லாகின் எப்படி இருக்கும், ஒரு டேட்டா என்ட்ரி யூசர் லாகின் வெப் ப்ரௌசர்ல போய் ரிப்போர்ட் பார்த்தா எப்படி இருக்கும், டிஃபரன்சியேஷன் பார்த்தோம். அடுத்தது 3B சேஞ்சஸ் பார்த்தோம். 3Bல என்ன சேஞ்சஸ் பார்த்தோம், JSON எடுக்கிறது எல்லாரும் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க. எக்ஸல் யூட்டிலிட்டி மேலேயே ஓவர் ரைட் பண்ணி எடுக்கிறது எப்படிங்கிறது பார்த்தோம். பிளஸ் TDS சேஞ்சஸ் பார்த்தோம். TDSல என்ன பார்த்தோம், சர்சார்ஜ் பார்த்திருந்தோம். பிளஸ் செகண்டரி எஜுகேஷன் செஸ் எல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது பார்த்தோம். TCSலயே அதே மாதிரி என்ன சேஞ்சஸ் பார்த்திருக்கோம், இந்த சேஞ்சஸ் அடாப்ஷன் எல்லாமே பார்த்தோம். பிளஸ் TDSலயே சேலரி பீப்புளோட என்ன பார்த்தோம், அந்த புது ரீஜன் டாக்ஸ் ரீசன்ஸோட 115 சேஞ்சஸும் பார்த்திருக்கோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். பிளஸ் இந்த பிபிடியும் பிளஸ் இந்த செஷன் இப்போ உங்களுக்கு வெபினார் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுவும் எப்பவும் போல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது இல்லாம வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஓப்பன் தான், ஃபோரம் தான், நீங்க டிஸ்கஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். சார் இன்எலிஜிபிள் சம்பந்தமா ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் நம்ம வேலையில 3Bல நம்ம வந்து ரிப்போர்ட் 3B ரிப்போர்ட் எடுக்கும்போது செக்ஷன் 17.5ல வர கிரெடிட்ஸும் அதுக்கு கீழே வர அதர்ஸ் 2 என்ட்ரியுமே நம்ம வந்து ரிவர்ஸ் கிரெடிட்னு சொல்றோம். அதாவது நம்ம வந்து இன்புட் எடுத்தது நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறது. ஒரு இன்புட் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ரிவர்ஸ் பண்றோம். மேபி ஒரு
என்ட்ரி டபுள் என்ட்ரி போட்டு ஒரு மாசம் ஒரு டபுள் என்ட்ரி, அதாவது வந்து ஒரே மாசத்தை வந்து ரெண்டு தடவை வந்து எடுத்துட்டோம்னா அதையும் ரிவர்ஸ் பண்ண வேண்டி வந்துச்சுன்னா அது கீழே அதர்ஸ் ஆப்ஷன் வருது. அந்த எனக்கு போட்டாங்க முடியுமா சார்? அதாவது ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேட்டா இப்போ நான் ஷோ பண்ண முடியல, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி இருக்கு, நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நான் உங்களுக்கு இந்த டேட்டாவும் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த என்ட்ரி கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு ரிவர்சல் இன்புட் டாக்ஸ். இது என்னன்னா என்ன பர்பஸ்ங்கிறத பொறுத்து நீங்க தான் செலக்ட் பண்ணணும். சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேலிடேட் பண்ணாது. பட் நீங்க வந்து அதர்ஸ், அதாவது இந்த ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நாங்க கிளிக் ரிவர்சல் இன்புட் டாக்ஸ் அதர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாவே எங்க வந்துடும், அதர்ஸ்ங்கிற லைன்ல வந்துடும். ஸோ அது என்ன பர்பஸ், அது எந்த செக்ஷனுங்கிறத நீங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வர வேண்டியது தான் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது, அந்த செக்ஷனை தான் நான் செலக்ட் பண்ணிருப்பேன். இங்க போறேன், இந்த செக்ஷன் இங்க நான் செலக்ட் பண்றதை பொறுத்து தான் என்ன ஆகுது, அது எந்த லைனுக்குங்கிறத எடுத்துக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நாங்க அதர்ஸ் லைன்ஸ்ல எழுத போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த என்ன சொல்றது அதர்ஸ் லைன்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் நான் சப்ளைஸ் ஓகேங்களா, கேபிட்டல் டியூஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல போடுறோம். ஸோ அதர்ஸ் பர்பஸ் எனக்கு சரியா கிளாரிட்டி இல்ல, அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட நீங்க பண்றதுக்கு டேலியில ப்ரொவிஷன் இருக்கு, ஜஸ்ட் அதர்ஸ் கொடுத்து. ஓகே சார், ஓகே சார். அதாவது ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ்ல போனா இந்த ஆப்ஷன் அதர்ஸ்ங்கிறது செலக்ட் பண்ணா நம்ம கீழே வந்துரும். ஓகேங்களா சார்? நீங்க என்ட்ரி போடும்போது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வரும். இந்த டேட்டா ஷேர் பண்றேன், இந்த டேட்டால எல்லாத்துலயுமே என்ட்ரிஸ் போட்டிருக்கும், இங்க பாருங்க இருக்கும், எல்லா லைன்ஸ்லயும் என்ட்ரி இருக்கும். இந்த டேட்டா தான் உங்க கைக்கு வரும், நீங்க இந்த என்ட்ரிஸை யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். எனி அதர் டவுட்ஸ் இருக்கா சார்? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ போன மாசம் ரெண்டலே கட்டல குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸ் ரெண்ட், ஃபேக்டரி ரெண்ட், அப்ப டிடிஸ் நம்ம எப்படி பே பண்ண வேண்டி வருமாங்க சார்? ஆக்சுவலா என்னன்னா பில்லு கொடுத்து நீங்க குடுக்கலைன்னா கண்டிப்பா டிடிஸ் பே பண்ணணும். பில்லு என் கைக்கு வந்துருச்சு ஆனா நான் தான் உனியும் பணம் தரல அப்படின்னாலுமே நீங்க கொடுக்கணும். ஏன்னா விச் எவரி சர்வீஸ் தான் பில் அக்கௌண்ட் பண்றதா இல்ல பேமெண்ட் கொடுக்கறதாங்கிறத டிடிஸ் ரூல்ஸே. சோ பில்லு வந்துருச்சு, எனக்கு பழைய டேட்ல பில்லு இருக்கு, அதை நான் எப்படி இருந்தாலும் அக்கௌண்ட் பண்ணுவேன்னா நீங்க டிடிஸ் பே பண்ணணும். இல்ல எனக்கு பில்லே வரல, அவரே எனக்கு அடுத்த மாசம் தான் சேர்த்து கொடுக்காரு அப்படின்னா நீங்க இந்த மாசத்துக்கு பே பண்ண தேவையில்லை. டிடிஸ் பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா? அதான் ரெண்டு சினாரியோ இருக்கு மேடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதான் ரெண்டு சினாரியோ இருக்கு. பில்ல கொடுத்துட்டாருன்னா நீங்க கண்டிப்பா பே பண்ணணும். அவருக்கு பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது மேட்டர். கொடுத்துட்டாருனாவே நீங்க பே பண்ணணும். இல்ல அவர் பில்லு தரல, நானும் கம்பெனி தான் அவங்களோடது, அதனால மேபி எப்ப நீங்க அவருக்கு பே பண்றீங்களோ அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம், டிடிஎஸ் புடிச்சு அக்கௌண்ட் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த இயர்ல எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? இது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நீங்க ஆடிட் எடுத்துக்கோங்க. அக்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிடிஎஸ் கட்டணும், அக்கவுண்ட் பண்ணல அப்படின்னா டிடிஎஸ் பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஒவ்வொருத்தரும் ஃபைனான்சியல் எண்ட்ல இருக்கு. நம்ம ஜிஎஸ்டிஆர் 2 ஒரே நிமிஷம் இருங்க, மத்தவங்க மியூட் பண்றேன். இப்போ நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பேசுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். சார் நம்ம ஃபினான்ஷியல் இயர்ல எண்ட்ல இருக்க மார்ச் கணக்கு முடிக்கும் போது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜிஎஸ்டிஆர் 2A நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குல்ல சார்? அதுக்கு வந்து நம்ம டூல் வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போர்ட், அதாவது டூல் வந்து வெளியே அதர் டூல்ஸ் தான் யூஸ் பண்றோம். டேலில டிஃபால்ட்டா நமக்கு டூல் ஏதாவது இருக்கா சார்? இல்ல நார்மலா 2A நம்ம கிராஸ் செக் பண்ணிக்க முடியுமா சார் இதுல? இல்ல ஆக்சுவலா என்னன்னா இப்போ நீங்க டேலிக்குள்ள போனீங்கன்னா 2A வந்து ஆல்ரெடி டேலில டூல் இருக்கு. பட் என்னன்னா டேலி என்ன சொல்லிருக்காங்கன்னா as per GST ரூல்ஸ் பிரகாரம் ஒவ்வொரு மந்த் தான் ரெக்கன்சில் பண்ண சொல்றாங்க, அப்பப்பவே ரெக்கன்சில் பண்ணணும். ஆனா நீங்க வெளியே வாங்குறீங்களா டூல்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ரெக்கன்சில் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிற மாசத்தை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிட்டா அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். என்ன ரிப்போர்ட் கொடுக்கும், உங்க டேலில என்ன என்ட்ரி இருக்கு, அங்க என்ன என்ட்ரி இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேலில என்னன்னா எவ்ரி மந்த் ரெக்கன்சில் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல டூல லோடு ஃபைல்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு. இதுல போயிட்டா அந்த ஜேசன் ஃபைலை நீங்க இங்க லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வச்சுதான் அந்த டிடிலே பண்ணுது, அந்த டூல்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. டேலி டிஃபால்ட் ஆப்ஷன் தான். பட் டேலில என்ன இல்லைன்னா
ஒரு பர்டிகுலர் பீரியடோட ஒரே முட்டா ரெக்கன்சில் பண்ற மாதிரி இல்ல, ஒவ்வொரு மாசமா ரெக்கன்சில் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதுதான் டிஃபரன்ஸ் டேலில, அந்த டூலுக்கும் டேலிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா டேலில இன்பில்டாவே இருக்கு. நீங்க எவ்ரி மந்த் வந்து 3B JSN ஃபைல் 2 JSN ஃபைல லோட் பண்ணிட்டா எப்படி அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். பிளஸ் அதை விட கொஞ்சம் பெட்டராவே கிடைக்கும், நிறைய ஆப்ஷன்ஸோட கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க என்ட்ரி இருக்கு, போர்ட்டல்ல இல்ல, போர்ட்டல்ல இருக்கு எங்கிட்ட இல்ல போர்ட்டல்ல இருக்கு எங்கிட்டயும் இருக்கு, ஆனா ரெண்டுக்கு மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. என்ன மிஸ்மேட்ச் ஆயிருக்கு? இன்வாய்ஸ் நம்பர் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா, இல்ல அமௌண்ட்ல மிஸ்மேட்ச் ஆகுதா, டாக்ஸ் ரேட்ஸ்ல ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கா, அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஆப்ஷன் வரைக்கும் நம்ம இதுல ட்ரில் பார்க்கலாம். ஆனா இது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, மந்த்லி மட்டும் தான் இதுல இருக்கு, பர்டிகுலர் பீரியடோ இல்ல 1 இயரோட டோட்டலா பண்ணி பாக்குற மாதிரி கிடையாது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், ட்ரை பண்ணி பாத்துறேன் சார். ஓகே, தேங்க்ஸ். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே ஃபைன் சார், தேங்க்ஸ் சார் மாரிமுத்து சார், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். மாரிமுத்து சார். ஓகே டீம், டோட்டல் டீம் உங்களுக்கும் தேங்க்ஸ், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கு. ஐ திங்க் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் இது ஷேரும் பண்றேன், பாருங்க. அதே மாதிரி இது கொடுக்கறத ஒரு டெமோ டேட்டா கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பட் உங்க லைவ் டேட்டால பண்ணி பாக்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இதை ஸ்பெண்ட் பண்ணி இதுல என்ன பண்ணிருக்காங்கிறத ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு டெமோ டேட்டா, டம்மி டேட்டாஸ் போட்டு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாளைக்கு இது உங்களுக்கு யூசேஜ் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ, ஓகே சார். தேங்க்ஸ் டு ஆல். Okay, thank you. Thanks, sir. Thank you, all. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.